இந்த அத்வைத ஞானம் நம்மக்கிட்ட உள்ளே போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்குது? இந்த உடம்புல எதே இடத்துல இருக்கணும் இல்லை, என்ன இந்த சேரில் இல்லை, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட இல்லை, நம்ம கூடவே வசிக்கிற குழந்தை குட்டிகளும் மனைவிக்கிட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது. எங்கே இருக்கும் அது? இப்போ அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், என்ன பண்ணுச்சு, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நம்முடைய இங்கே தான் இருக்குது. நம்முடைய அறிவு கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே தான் இருக்குது, வயிற்றுலலாம் இல்லை. நிச்சயமாக இங்கே எங்கேயோ இடத்துல தான் இருக்கணும். இதில் இந்த இடம் மட்டும் மனம்னு வச்சுக்குவோம். நியூரலாஜிக்கலாக பார்த்தா அது பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் மனமும் இருக்குது. நம்ம இதயத்தை கூட காட்டுறோம் சில சமயத்தில். இப்போதைக்கு நம்முடைய சிந்தனைகள்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம யோசனை ரொம்ப தலைவலிக்கும் போது, ரொம்ப யோசிக்கும் போது இங்கே தான் வருகிறது. இப்போ இங்கே எங்கேயோ இருக்குது. இங்கே என்ன நடக்குது? அறிவின் போது என்ன நடக்குது, உறவின் போது என்ன நடக்குது, உணர்வின் போது, இது நம்ம பார்ப்போம். சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, இங்கே ஒரு மாங்காய் மாதிரி வந்துருக்கு ஒரு பகுதி. இந்த பகுதியை இந்த மையப்பகுதின்னு வச்சுக்குவோம். இது குழந்தை பிறக்கிறதுக்கு போதே இது வந்துடுது. அப்புறம் தான் இது மெதுவாக ஃபார்ம் ஆகுது. பரிணாமத்திலையும் பார்த்தோம்னா மிருகங்களில் இந்த உறுப்பு தான் இருக்குது, இந்த உறுப்பு இல்லை. இந்த உறுப்பை நம்ம செரபல் கார்டெக்ஸுங்கிறோம். இது பின்னாடி ஒன்று இருக்குது செரபல்லாம். இதெல்லாம் இதை மட்டும் பார்ப்போம். இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த மெடுல்லா, தலாமஸ், இந்த மையப்பகுதி, இந்த மாங்காயை, இதை தான் உணர்வு பகுதிங்கிறாங்க. இங்கே இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கெமிக்கல்ஸ் தான் நமக்கு கோபம், அடிப்படை உணர்வாகிய பயத்தை உண்டாகுது. சர்வைவல், பசி தாகத்தை உணருது. இதெல்லாம் அடிப்படை எல்லா மிருகத்துக்கும் உண்டு. இதை நம்ம ரெப்டீலியன் பிரெயின் அப்படிங்கிறோம். அப்புறம் இந்த மெடுலாவை நம்ம இந்த கார்டெக்ஸை மம்மேலியன் பிரெயினுங்கிறோம், பசுக்களுக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் பிரெயின், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்டெக்ஸில் ஒரு சாம்பல் மேடு உண்டு. இந்த உணர்வுகள், அறிவு இங்கே தான் இருந்தாகணும். கோபம் ஏற்படும் போதோ, பயம் ஏற்படும் போதோ, காமம் ஏற்படும் போதோ இங்கே தான் வேலை செய்யுது இந்த உணர்வுகள். இந்த இடத்துல ஏதாவது பாதிப்பு வந்துடுச்சுன்னா நமக்கு உணர்வை மறந்து போயிடும். சில பேருக்கு அப்பா மேலே இருக்கிற அறிவு இருக்குது, அப்பா அப்படின்னு தெரியுது. ஆனால் அப்பா மேலே எவ்வளோ உணர்வு இருக்கணும் அது இருக்க மாட்டேது. சில பேருக்கு உணர்வு உண்டாகுது, ஆனால் அவன் யாருன்னு தெரிய மாட்டேது. இந்த மூளையில் ஏற்படுகின்ற இந்த நோய், அப்புறம் விபத்துகள், இல்லை சில பகுதியெல்லாம் சேதாரம் இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு இத்தனை கோடி ஜனங்களுக்கு மூளையில் ஏதாவது ஒரு பகுதி பாதிப்படையத்தான் செய்யும். அந்தந்த அப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மூளையிலையும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பாதிப்பு வந்திருக்கணும் இல்லையா. அந்த டேட்டா, அந்த தகவலெல்லாம் சேமித்து வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மூளையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷன்கிட்ட போகிறத குரங்களை வச்சு பண்ணாங்க. இப்போ குரங்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. அதுக்கு ஊசி போட்டு எலக்ட்ரோட்ஸ் உள்ளே சொருகி அந்த இடத்துல ஸ்டிமுலஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப துன்பகரமானது. சரி, நமக்கு வேறு வழியில் டேட்டா கிடைக்கணும்னா, எத்தனை பேர் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க, யாராவது ஹெட் இன்ஜுரி வருது, இந்த இடத்துல இன்ஜுரி ஆகி இந்த இடத்துல டிஷ்யூ டேமேஜ் ஆனால் என்ன ரிலைவு அப்படின்லாம் அவங்க பார்க்கும்போது ஒரு மூளையினுடைய ஒரு மேப் கிடைக்குது, ஒரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் மாதிரி. இங்கெங்கே இதெல்லாம் இருக்குதுன்னு. இந்த முன்பகுதியில் நிறைய பேருக்கு அடிபட்டுருக்குது. அதுக்கு டெக்னிக்கலாக ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னா, ஃப்ரான்டல்னால் முன்பகுதின்னு அர்த்தம், கார்டெக்ஸ்னால் முன்பகுதி. ஃப்ரண்ட் கார்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்குது, ப்ரீ ஃப்ரான்டல் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருது
நிறைய பேருக்கு இந்த நெத்தியில் இந்த அடிப்பட்ட பிறகு ஸ்மெல் இல்லாமல் போகலாம். ஏன்னா இங்கே கீழே பக்கத்துலேயே ஆல்ஃபாட்ரி கேட்குற ஒரு உறுப்பு அங்கே தான் இருக்குது. மூக்கிலேருந்து குச்சி விட்டோம்னா நேராக மூளையில் குத்திடுவோம், அவ்வளோ பக்கம் இருக்குது. இந்த கண்ணுக்கு மேலே இருக்குது இல்லையா, இங்கே ஒரு ஊசி விட்டோம்னா நேராக மூளைக்கு போய்டும். மூளைக்கு அதுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. அதில் ஊசியை விட்டு அப்படி இப்படி ஆட்டுவாங்க. அப்படி போட்டால் இது லோபோட்டமின்னு பேர். ரொம்ப காக்கா வலி படுறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறவங்க, ஹிஸ்டீரியா அப்படின்ற ஒரு நோய் வரும்பொழுதெல்லாம் இது மாதிரி குரூடு மெடிசன்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த லோபோட்டமின்ட்டு முன்மண்டியை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன், பயம், கோபம் எல்லாம் குறைஞ்சி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்டாகிற இடம் எங்கே தான், ஆனால் அதை உணர்கிற இடம் எதுவும் இங்கே இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணுற இடம் இருக்குது. இப்போ நம்ம நிறைய இந்த மூளையை பற்றி பார்த்தோம்னா நம்ம சாஸ்திரம் சொன்னதெல்லாம் நமக்கு விளங்கிடுது. இப்போ இந்த அத்வைத ஞானம் எங்கே உட்காந்து நமக்கு லிபரேஷனை தருது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எதோ இடத்துல இருக்குது இல்லை, என்ன நடக்குது அப்படின்றத சாஸ்திர ரீதியாகவும் பார்ப்போம், நியூரலாஜிக்கலாகவும் பார்ப்போம். சாஸ்திர ரீதியாக அவங்க எப்படி விளக்குறாங்கன்னா, இந்த மூளையை அல்லது மனமோ, இதை மனம்னு வச்சுக்குவோம், இது ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இங்கே நான் உணர்வு இருக்குது, நான் அப்படின்றது. இவன் தான் அனுபவிக்கிறவன், போக்தா. இவன் தான் அறிகிறவன், ஞாத்தா. இவன் தான் செய்கிறவன், கர்த்தா. போத்தா அப்படின்னு சொல்லலாம், அதை விட ஞாத்தா அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கு. போத்தான்னா போதம்னா அறிவுறவன், இப்போ ஞாத்தான்னு போட்டுருவேன். நம்ம மனம் எத்தனையோ வேலை செய்யுது, ஆனால் அத்தனை வேலையிலையும் இது மூணில் அடைக்கலாம். ஒன்று, நம்ம செய்பவனாக நம்மளுடைய கர்மேந்திரியங்களை இயக்கிட்டு இருப்போம். வாய் அசைப்போம், பேசுவோம், கை காலில் எதை எடுப்போம், நடமாடுவோம், உற்பத்தி பண்ணுறது, இதெல்லாம் கர்த்தா. அந்த சமயத்தில் ஞாத்தாவாக இருந்துக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், என்ன நடக்குது, இது இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும் அப்படின்னு. சரி, இப்படி விழுந்தால் விழுந்துடும் அப்படின்னு ஒரு அறிவு வருது, இதெல்லாம் ஞாத்தா. அப்போ ஒரு சந்தோஷம் வரும், கரெக்டாக செய்துட்டு வந்து போக்தா. இந்த மூணும் ஏக காலத்தில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால, ஆனால் மூணை தவிர வேறு எதுவுமே நம்ம மனசில் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ அறிபவன் விட்டுட்டோம்னா அவன் பழைய நினைவு கூட அறிஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் சிந்தா ஆகிடுவான். அந்த சிந்தாவை நம்ம என்ன பண்ணுவோம், ஞாத்தாவிலே போட்டுடுவோம். போக்தா இந்த மூன்று தான். இதை வந்து விவகாரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மனம் மூன்று விதமான விவகாரத்தில் எப்பவும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த விவகாரம் இல்லைன்னா மனம் என்ன ஆகும், இல்லாமல் போயிடுமா, சலனம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அது பேர் சமாதி. அந்த சமாஹித புத்தி. சில பேர் இதை மூணை செய்துக்கிட்டே சமாதியில் இருப்பாங்க. ஏன்னா பழகி விட்டதுபடி பைய செய்து பழகிட்டு வந்து பற்றி அறிஞ்சிச்சு. இதெல்லாம் பழக்கத்துக்கு உள்ளப்பட்டது. ஏற்கனவே அவன் செய்துட்ருக்கான், நூல் நூற்றுட்ருக்கான்னு வைங்க, அதை பல கோடி தடவை தறியில் செய்துட்ருக்கவனுக்கு அவனுக்கு மறுபடியும் யோசிக்க வேண்டிய என்ன இருக்குது, செய்ய வேண்டியது என்னது, கை செய்யுது, வாய் பாடிட்டு இருக்குது, அதை செய்துட்டு இல்லையா. அவன் உள்ள ஒருத்தர் இருக்கான், இப்படி இருக்கான், அவன் மூணுத்துலேயும் ஈடுபடாமல் இருக்கிறான், ஈடுபடாமல் இருக்கிறான். அவன் பேர் சாட்சி. இப்போ சாட்சி பாவனைங்கிறது என்னென்னா, இதை செய்து கொண்டே இதை அறிந்து கொண்டிருப்பது. அறிந்து கொண்டு இந்த ஞாத்தா இல்லை, ஜஸ்ட் பீயிங் அவேர் ஆஃப். அது நடக்குது என் சந்நிதியில், என் முன்னாடி என் கண் வேலை செய்கிறது, நான் இருப்பதால் நான் இந்த வாய் பேசுகிறது, நான் தான் மூச்சு விடுகிறேன், இந்த மூச்சு விடுவதற்கு நான் காரணம் அப்படின்னு சரீர விவகாரம், இந்த பிராண விவகாரம், மானச விவகாரம், விஞ்ஞான விவகாரம், சிந்தனா விவகாரம், எத்தனை விவகாரம் இருந்தாலும்
இந்த விவகாரம்னு வந்துட்டாலே இது பேர் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். விவகாரம் செய்வதற்கு 2 பேர் வேணும். ஒருத்தர் மட்டும் ஒருத்தருக்குள்ளே விவகாரம் பண்ண முடியாது. இல்லை சார் நான் தனியாகவே விவகாரம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் எண்ணத்தோடு விவகாரம் பண்ணுவீங்க. அப்போது 2 வேணும். சாட்சியம் வேணும், எண்ணங்களும் வேணும். இந்த சாட்சி இந்த விவகாரத்தில் ஈடுபட்டானா உங்களுக்கு சாட்சியின் பேர் இல்லை. ஒரு சாட்சிங்கிறவன் எதுலையும் ஈடுபடாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைக்க முடியும். அவனே கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவனை சாட்சியாக வைக்க முடியாது. சாட்சிங்கிறவன் அதில் சம்மந்தமே இல்லாதவன், ஆனால் அதை பார்த்தவன், அதை அறிந்தவன் அப்படின்னு இருக்கிறான். இப்போ நாமளும் அதே மாதிரி இந்த சாட்சி பாவனை வரணும்னா இந்த நானுங்கிறது இந்த விவகாரத்தில் ஈடுபடாமல் இருக்கணும். இங்கே தான் விவகாரம் நடக்குது. சும்மா ஒரு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். வெர்பாட்டியமாக இப்படி தான் நடக்குதா அப்படின்னா இந்த இடத்துல இதை கட் பண்ணி எடுத்துட்டோமா நம்ம ஆனந்தமாக இருக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. ஒரு டாக்டர் சபேஷன் சொன்னார் காலையில், ஆச்சாரியா நம்ம பேச்சுக்கு தான் நம்ம மனம் புத்தி சித்த அகங்காரம்னு பிரிச்சுக்கிறோம். உண்மையில் ஒரு பொருள் தான் அது. அதை சங்கரர் எப்படி சொல்கிறாரு, உபதேச சாகஸ்டின்னு ஒரு அவருடைய சொந்த நூல், அதில் இருக்கிறதுல பெஸ்ட்டு நூல். எப்படி உபதேசம் பண்ணுறது ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். அது 1000 வகையான உபதேசங்கள். வெத்தலை எடுத்துங்க, 4 வெத்தலை. ஒரு வெத்தலை நமக்கு உணர்வு, இன்னொன்று அறிவு, இன்னொன்று வந்து நினைவு, இன்னொன்று அதை நான் செய்கிறேன், நான் அறிகிறேன், நான் உணர்கிறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்ற சொந்தம் கொண்டாடுறது. அது அகந்தை அல்லது அகங்காரம். இந்த 4 வெத்தலைங்க மாதிரி நீங்கள் ஊசி குத்துனீங்கன்னா 4 வழியாக தான் போகுது. ஆனால் ஏககாலத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை. ஆனால் சீக்வன்ஸியாக தான் இருக்குது. சீக்வன்ஸியெல்லாம் நடக்குது. அந்த வரிசை கிரமமாக ஒன்றுலேருந்து ஒன்று போகுது. ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை. ஏன்னால் 2 எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்வார். அதனால் பிரித்து அறியலாம், அது ஒன்றா இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் பிரிச்சிருந்தால் தான் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த உணர்வுகளையும் அறிவையும் நினைவையும், உணர்வு அறிவு நினைவு, உணர்வெல்லாம் மனம், அறிவெல்லாம் புத்தி, நினைவெல்லாம் சிந்தம், இதை சொந்தா கண்டாண்ட அகங்கதை. நான் நினைத்தேன், நான் உணர்ந்தேன், நான் அறிகிறேன் அப்படின்ற 3ஐயும் சொந்தம் கொண்டாடுற ஒரு உணர்வு இருக்குது. அது நான் உணர்வு, அகம் விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பகுதி பேர் நான் அல்லது அகம் விருத்தி அப்படின்னு பேர். அகம் விருத்தி அப்படின்னா அகம்னா நான், இங்கிலீஷில் ஐ ஆம். அகம்ங்கிறது ஐ ஆம்ங்கிறாங்க. விருத்தின்னு என்ன? நம்ம வளர்ச்சிங்கிறோம். கொஞ்சம் நெருப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் நெய்யை விட்டோம், கொஞ்சம் விசிறோம், அது எப்படி அது வளருது இல்லையா? அது விருத்தி ஆகுது. அப்புறம் ஒரு தென்னை மரம் 2 தென்னை மரம், அப்புறம் நிறைய வச்சோம்னா தோப்புங்கிறது விருத்தி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 2 பேர் கல்யாணம் ஆகிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பெறுறாங்க, அந்த குடும்பம் விருத்தி ஆகுது. இந்த இடத்துல விருத்தினா என்ன? இந்த இடத்துல விருத்திங்கிறது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை விருத்தின்னு பேர் வைக்கிறது. ஒன்று இல்லை, அது விதை போட்ட உடனே அது வளருது, அது பேர் விருத்தி. இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? மனம்ங்கிறது ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி. இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு பொருள் வச்சுங்க, நிறைய இழைகளால் ஆனது நெட்வொர்க். நம்ம இங்கே பார்க்குறோமே, இதுதான் மனம். இதை சரி பாதியாக பிரிச்சுக்குவோம். இது முழுக்க விவகாரத்தில் ஈடுபடுது. இந்த பகுதி இது வந்து அகம் விருத்தி, இது விவகார விருத்தி அல்லது இதம் விருத்தி. இதம்னா இது. எதை இதுன்னு சொல்லுவீங்க? இது இதுன்னு சொல்ல மாட்டீங்க, இது நானும் தான் சொல்லுவீங்க, இது இதுன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு அல்லாத ஒன்றை நீங்கள் அறிவதை, நீங்கள் செய்வதை, நீங்கள் உணர்வதை, நீங்கள் நினைப்பதை நீங்கள் இதம்னு சொல்வீங்க. ஆனால் எவன் நினைக்கிறானோ, எவன் உணர்கிறானோ, எவன் செய்கிறானோ, எவன் அறிகிறானோ அவன் அகன். இப்போ விருத்தினா என்ன? இப்போ இந்த பகுதியை நாம் அகம்னு சொல்லிட்டோம், இதை அகம்னு சொல்லிட்டோம், இதை
இதம்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு பிரிவு நம்மக்கிட்ட இருக்கிறத எப்போ உணர முடியும்னா, ஏதாவது ஒன்று நாக் அவுட் பண்ண தான் தெரியும். நாக் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட். மனதை நாக் அவுட் பண்ணால், நாக் அவுட்னா ரிமூவ் பண்ணுறது, என்ன ஆகும்? மனமே இல்லை, அவனுக்கு உணர்வு இல்லை. உணர்வு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கோச்சிக்க மாட்டான், பயப்பட மாட்டான், ஃபூலிஷாக இருப்பான், பொறாமப்பட மாட்டான், அவனுக்கு ஆசையும் இருக்காது. ஆனால் அவனுடைய புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது. அப்போ எப்படி வாழ்வான்? அதெல்லாம் வச்சு தான் மனம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். வேதாந்தம் முன்னாடியே சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்குறோம், ரோபாட் மாதிரி மனம் உணர்வு இல்லாதவள் இருக்கிறாங்க இல்லையா? அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இப்போ அறிவு இருக்குது அவனுக்கு, ஆனால் மற்றவனுடைய துன்பத்தை நான் உணர்ந்து எனக்குள்ள ஒரு துன்பங்கிறது உணர்வு வரணும் இல்லை, அது இல்லாதவங்களும் இருக்கிறாங்கல்ல. அதனால தான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போது எவ்வளோ பேர் இந்த யாழ் கோடு வளைந்திருக்குமா, ஆனால் அது நாதம் கொடுக்குதா? அந்த அம்பு நேராக இருக்குமா, ஆனால் கொண்டுடுமா? சில பேர் ரொம்ப நேர்மையான இருப்பாங்க, உணர்வு இருக்காது. நேர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை குட்டிங்களோட கண்டிஷன் பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் வளைஞ்சி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த யாழ் இனிமையை தருது, ஆனால் நேர்மையாக இருக்கிற அம்பு கொல்லுது. இப்போ ரெண்டும் வேணும் நமக்கு. இந்த புத்திங்கிறது நேர்மைங்கிற அந்த அறிவுன்னு வச்சுக்குவோம், மனங்கிறது உணர்வு, இங்கே தான் அன்பு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நாக் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஜனங்கள்கிட்ட இந்த மனம்ங்கிற உணர்வு ரீதியை குறைந்தவங்களை பார்க்கும் பொழுது அவங்க அபாரமான அறிவு இருக்கிறத பார்க்குறோம். கிம் பீட்டர்னு ஒருத்தர் தான். அவனுக்கு பாதி பிரெயின் பிறக்கும்போதே இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மேன், நல்லா ஒரு முழு மனிதனாக தான் வாழ்ந்துருக்கிறான். ஆனால் உணர்வுங்கிறதே கிடையாது. அபாரமான அறிவு. இந்த உணர்வு இல்லாதனால அவன் நினைவு சக்தி அதிகமாகி போச்சு. நிறைய நேரத்தில் நினைவு சக்தி குறைந்த உணர்வு தான். பயம் கோபம் போன்ற உணர்வுனால் மறந்து போகிறோம், சிலது பதிய வைக்கிறதில்ல. இவனுக்கு அது இல்லாதனால அவன் சொல்கிறான், ஷேக்ஸ்பியர் அத்தனையும் படிச்சிருக்கிறான், தலைக்கீழ சொல்கிறான். அதில் அவன் கிம் பீட்டர்னு சொல்ல, அவன் பேர் கிம்பியூட்டர்ன்றாங்க, கம்ப்யூட்டர்னு. சயின்டிஃபிக் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் அவனை பற்றி இருந்தது. அவன் பிரெயினை ஸ்கேன் பண்ணியும் போட்டிருந்தாங்க. அவனுக்கு ஷேக்ஸ்பியரையே படிச்சிருக்கிறான். பப்ளிக்காக உட்காந்து பேசும்பொழுது, ஹோட்டலில் இருக்கும்பொழுது, கிம்பீட்டர் லிட்டில் லோவர், அவன் ரொம்ப லவுடாக கத்துறான். அவனுக்கு தெரியல உணர்வு, இந்த ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அவங்க இதிலேருந்து அவங்க கசப்புணர்வு அடைகிறாங்க, நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல அவனுக்கு. அந்த உணர்வு, அவமானங்கிற உணர்வு இல்லை, பயங்கிற உணர்வு இல்லை. அப்போது லெட் இஸ் ஃபீல் லிட்டில் டவுன் அப்படின்னு சொன்னோடனே தரையில் உட்காந்துக்கிட்டான். அப்போ அவன் அறிவுக்கு என்ன யூஸு? அவங்க எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கிறான். சாதாரண காமன் இங்கிலீஷு அதனுடைய உள் உணர்த்தான் அவனுக்கு தெரியல. இந்த கான்டெக்சுவல் மீனிங், இந்த கான்டெக்ஸ்டில் இந்த சொல்லி இதான் அர்த்தம்னு தெரியல பாருங்கள். அப்போது உணர்வுங்கிறது ஒன்று வேணும் இல்லை? நம்ம சொல்கிறோம், டோர் திறந்துருக்குது, ஒருத்தன் போகிறான், போகும்போது ப்ளீஸ் டோர் அப்படிங்கிறோம். முழு வார்த்தையுமா சொன்னோம், கதவை மூடுன்னா சொன்னோம், அவன் புரிஞ்சிக்கிட்டான்ல. அவன் போகும்போது மெல்ல சத்தம் படாமல் போட்டு போகிறான்ல. அப்போது எவனொருவன் இன்னொரு மனதில் என்ன நடக்குதோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உணர்வு. அந்த உணர்வு பகுதியை நீக்கிட்டோம்னா அவன் அறிவுடையவனாக இருப்பான், அவன் ரோபாட் மாதிரி இருப்பான். அறிவை நீக்கிட்டோம்னா உணர்வு மட்டும் இருக்கும். உணர்வு மட்டும் இருந்ததுன்னா மிருகம் மாதிரி இருப்பான். கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாது, காம்பம் வந்தால் அதை அடை போட முடியாது, பயம் வந்தால் அதை நிறுத்தவும் முடியாது. மிருகங்கள் அப்படி தானே இருக்குது. இப்போ மிருகங்களுக்கு புத்திங்கிற அறிவு இல்லை. அதனால் நாம் ஒட்டுமொத்த மனதையும் சீர்தூக்கி பார்க்கணுன்னா ஒவ்வொரு பொருளும் இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்க்கணும், இருந்தால் என்ன செய்யுதுங்கிற சொல்லலாம். சங்கல்பிகள் ஆத்மீகம் மனக, நிச்சயாத்மீக புத்தி, சிந்தனாத்மீகம் சித்தம், சித்தத்துக்கு வாசுதேவன், புத்திக்கு பிரகஸ்பதி, மனசுக்கு சந்திரமா. இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக் நாலேஜில் படிக்கிறோம். அது உள்ளதை காட்டுது. ஆனால் இல்லாமல் போனால் எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்கலாம். இப்போ சித்தம் இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தன் நினைவே இல்லை,
அப்போ நான் ஆம்பளைன்னா ஜனம் இருக்குமா? இது ஒரு தடவை பார்ப்பான், இது தான் சாக் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, புத்தி வேலை செய்யும், மறுபடியும் இது என்னன்னு கேட்பான். இன்னும் நினைவு இல்லை. இப்போ நினைவு எவ்வளோ முக்கியம் பாருங்க. நினைவு மட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அவன் வாழ்க்கை புதுசாக இருக்கும். அவன் வீடும் தெரியாது, தன் கஷ்டமும் தெரியாது, நேற்று இவன் அடித்தவனும் தெரியாது, இவன் கட்டி பிடிச்சவனும் தெரியாது, இது தான் சாப்பிடணும்னு தெரியாது. அவன் எப்படி வாழ்வான்? அப்போ சித்தங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த சித்தத்தில் எத்தனையோ விஷயங்கள் பதிஞ்சிருக்குது. இந்த பிறவியில் குழந்தையிலேருந்து இருந்ததும் இந்த சித்தத்தில் பதிஞ்சிருக்குது. போன பிறவியில் ஒரு உடம்புல இருக்கும்போதும் பதிஞ்சிருக்குது. அங்கே தண்டிக்கப்பட்ட உணர்வு, யாரோ 4-5 பேர் நம்மளை வந்து ரூமில் போட்டு அடைச்சி 12 வருஷம் கூட உள்ளே விழுவிடாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லது அடிமையாக ஒரு குகையில் வேலை செய்திருக்கலாம். பிளாக் பீப்புள் எல்லாம் இந்த டைமண்ட் எடுக்கிறவங்கள இங்கிலீஷ் பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? வாழை தோட்டத்துலேயும் கரும்பு தோட்டத்துலேயும் ஃபிஜி போன்ற ஐலண்டில் இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆகிருக்கும் பொழுது அடிமையாக தானே வேலை வாங்கினாங்க. அவங்க ஒரு வாழ்நாள் முழுக்க சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா அடுத்த பிறகு வரும்போது சித்தத்தில் அது பதிஞ்சிருக்கும். எதை கண்டாலும் பயப்படுவாங்க. இது செய்தால் திட்டிடுவாங்களோ. சில மருமகளை கொண்டு போய் வீட்டில் விட்ட உடனே மாமியார் வீட்டில் அப்படியே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. எதை செய்யலாம், இங்கே வைக்கலாமா, அது வைக்கலாமா, அதில் எல்லோரும் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு துன்பம் தானே. சித்தம்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பொருள் அன்றாட வாழ்க்கைக்கு. ஆனால் அதுதான் வாழ்க்கையில் துன்பமும் தருது. அதில் சித்த நாசம்தான் இந்த ஞானத்தில் ரொம்ப முக்கியம். இந்த சித்த நாசத்தை வாசனா சயம்னு சொல்கிறோம். வாசனைகளெல்லாம் அழியணும். அப்புறம் மனசுக்கு வேலையும் குறைஞ்சி போயிடும். இந்த உணர்வுகளும் அது வந்து பாதிக்கப்படாமல் ஒரு உணர்வு மட்டும் நீக்கும். அதை மனோநாசங்கிறோம். இதெல்லாம் வரணும்னா நாம் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இவன் தான் மோட்சம் அடைய போகிறான். எதுலேருந்து மோட்சம் அடைய போகிறான்? இதுலேருந்து மோட்சம் அடைய போகிறான். ஆச்சரியமாக இருக்குதில்ல? இந்த உலகத்திலேருந்து நம்ம விடுபட வேண்டியதில்லை, இந்த உடம்புலேருந்து விடுபட வேண்டியதில்லை. நமக்கு மனசிலேயே இருக்கின்ற சித்த விருத்திகளும் நம்ம மனசிலே ஏற்படுகின்ற உணர்வு விருத்திகளும், விருத்தினா த குரோத். நான் ஒரு சொன்னேன்னா ஒரு மின்னல் மாதிரி உங்களுக்கு அறிவு தோன்றுது. நான் ஒன்று சொல்கிறேன், மாதுளம்பழம். எல்லாருக்கும் மனசுக்குள்ளே மாதுளம்பழத்தினுடைய அளவு, நிறம், அதோடைய ஷேப்பு எல்லாம் ஒரு முறை தோன்றுச்சு இல்லையா? அது விருத்திங்கிறாங்க. அது பேர் விருத்தி. சடன்லி இட் க்ரோஸ் லைக் எ லைட்னிங். லைட்னிங் எப்படி வருது? அப்படி போகுது இல்லைங்களா? இப்படி க்ரோ ஆகுது. வானத்தை பார்க்கும்போது அப்படியே க்ரோ ஆகுது ஒரு செகண்டில். அது மாதிரி நம்முடைய மனசில் எதை நினைத்தாலும், எதை உணர்ந்தாலும், எதை அறிந்தாலும் அது இப்படி ஒரு விருத்தியாக தான் வருது. இது நரம்பு அடிப்படையில் பார்த்தோம்னா இது நியூரல் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. மூளையில் எண்ணிறந்த நரம்புகள் இருக்குது. ஆனால் ஒரு நினைவு வரும்போது ஒரு சில நரம்புகள் மட்டும் மின்னல் மாதிரி அதில் வெளிச்சம் வருமா, அதை இவன் அடைகிறான். அப்போ மின்னல் தோன்ற இடம் இது. எத்தனை மின்னல் தோன்றுங்கிறீங்க? ஒவ்வொரு வினாடியும் ஆயிரக்கணக்கான மின்னல் தோண்டிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ பாருங்கள், அவர் மூக்கை உறிஞ்சிறாரா, அது மூளையில் அது வந்து பல மின்னலை உண்டாக்கும். அது நம்ம கேட்குறவங்களுக்கும் அது உண்டாக்கும். உலகத்தை எல்லாம் மின்னல் ரூபமாக, விருத்தி ரூபமாக இந்த மனம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நான் கர்த்தா, நான் போக்தா, நான் ஞாத்தா அப்படின்னு இருக்கிறான். இப்போ இவன் தான் இதில் விவகாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். விவகாரவனை கட்டுப்படுத்திடும். உங்கள்கிட்ட ஒரு 5 வயசு குழந்தைய கொடுத்துட்டு நான் கடை வரைக்கும் போயிட்டுருக்கேன் சார், நீங்கள் பார்த்துக்கண்ணா, உங்களால் ஒரு வேலை செய்ய முடியுமா? ஒரு சின்ன குழந்தை உங்களை கட்டி போட்டுறான். உங்களால் டாய்லெட் கூட போக முடியாது. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது. இந்த குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுற வயசில் அவங்க குளிச்சுட்டு வர்றது கூட டைம் கிடையாது. அது நல்லா தூங்கும்போது போயிட்டு வருவாங்க. விவகாரம்னு வந்துடுச்சுன்னா
நமக்கு அதுலேருந்து விடுதலையே இல்லை. நம்மளை அது பிடிச்சிக்குது. விவகாரத்துக்கு 2 வேணும். தனியாக எப்படி விவகாரம் பண்ண முடியும்? யாராவது இருந்தால் தானே முடியும். அப்போ கர்த்தானா ஏதோ கருவி இருக்கணும், போக்தானா ஏதோ ஒரு போஜ்யம் இருக்கணும், ஞாத்தானா ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும். அப்போ எப்பொழுதுமே நியாயம் இருக்குது, இந்த போஜ்யம் இருக்குது, கருவியும் கரணங்களும் இருக்குது. இதோட நம்ம எப்பவுமே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எந்நேரமும் நம்ம அதோட பைண்ட் ஆகிட்டோம். இதுலேருந்து விடுபடுறது தான் சமாதி. சமாதிங்கிறது இன்னும் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, இதில் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது. ஆனால் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம இந்த மாடலில் நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் இதம் விருத்தி, இங்கே இருக்கிறது வந்து அகப் விருத்தி. அப்போ இங்கே விருத்தி தானே இருக்குது. இங்கே விருத்தி இருக்குது, இங்கே என்ன விருத்தி இருக்குது? ஒரு விருத்தி இருந்துட்டு இருக்குது. என்ன விருத்தி அப்படின்னா, நான் இதை அறிந்தேன், நான் இதை உணர்ந்தேன், நான் இதை செய்தேன். இந்த 3 தானே. ஆமாம், இது வந்து உண்மையான நிகழ்ச்சி. செயல், அனுபவம், அறிவு, இந்த 3 நடக்குது. ஆனால் இதை ஒருத்தன் அதை பலனாக அனுபவிக்கிறான். ஆனால் இதை வந்து பல விருத்தின்னு சொல்லுவாங்க. இது பேர் பல விருத்தி. இது வந்து செயல். இந்த செயலினுடைய பலனை இவன் தான் அனுபவிக்கிறான். அப்போ இவனுக்கு வந்து ஒரு செயலை செய்து முடித்தோடனே ஓ கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு விருத்தி வரும் இல்லையா, அது ஒரு திருப்தி விருத்தி. ஒரு போக்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு நானுங்கிறவன் என்ன பண்ணுவான்? இங்கேருந்து வந்த உணர்வெல்லாம் உணர்ந்த பிறகு நான் நிறைவடைஞ்சு விட்டேன், சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பலன் கிடைக்குது இல்லையா. அந்த பலன் பேர் பல விருத்தி. இப்போ நானுக்கு எப்பொழுதுமே பல விருத்திட்டு இருந்து அந்த இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. இல்லைன்னா பலன் இல்லைன்னு வைங்க, நேரடியாக கர்த்தாவாகிடுவான். பலன் இல்லைன்னா போக்தாவாகிடுவான், இல்லைன்னா ஞாத்தாவாகிடும். இப்போ நம்மக்கிட்ட பல விருத்தி எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு தீரா பசி நம்மகிட்ட இருக்குது. செய்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு பசி. அதனால் சில பேர் எந்நேரம் வேலை செய்வாங்க. ஏதாவது வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வேலை கொடுத்தா எதுவும் செய்யவே மாட்டாங்க. அவங்க இந்த போக விருத்தியில் இருக்கிறாங்க. தே ஆர் என்ஜாயிங். சில பேர் போகமும் கிடையாது, இதுவும் கிடையாது, புஸ்தகம் எல்லாம் ஊர் வம்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன, இந்த நான் பல விருத்தி இல்லாமல் இருக்க முடியாது. அது எப்பொழுதுமே ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. கர்மயோகி என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இந்த பலன் மீது, இதில் நடக்கிற பலன் மீது பற்ற விட்டுறான். பற்ற விடுறதுன்னா என்ன அர்த்தம்? செய்யாமல் இருக்கிறதா, அறியாமல் இருக்கிறதா, உணராமல் இருக்கிறதா? விவகாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறான். ட்ரிக் என்ன தெரியுங்களா? மஞ்சு ஆச்சாரியார் சொன்னாங்க, கர்ம செய்வதில் ஒரு பாவனை, கர்ம பலனை அனுப்புவதில் ஒரு பாவனைனார். இதுதான் பகவான் சொல்லி விடுகிறார். நான் 2 யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரே பாவனையில் போட்டுருவோம். ஒரே பாவனை, செய்வதில் ஆனந்தம். இதுதான் கர்மயோகம். செய்த பிறகு ஆனந்தம் இல்லை, செய்வதே ஆனந்தம், அறிவதே ஆனந்தம், உணர்வதே ஆனந்தம் அப்படின்னு செய்துட்டான்னு வைங்களேன். பலனை பற்றி அவன் எதிர்பார்ப்பானா? அவன் தான் பல விருத்தி வந்துடுச்சு. இதெல்லாம் பலன் கொடுத்தாதான் இவன் பல விருத்தியை வந்து நிறைவடைஞ்சு ஒருத்தன் நிறைவு அடைவான். ஆனால் இவனோ இந்த கர்ம யோக வாழ்க்கையினால் செய்வதிலே ஒரு ஆனந்தத்தை அடைகிறான். எவ்வளோ பேர் இந்த ஆசிரமத்துக்கு வந்து வேலை செய்தோம்னா ஆனந்தமாக இருக்கிறேன், வீட்டில் போய் செய்ய மாட்டேங்கிறேன். ப்ளே கிரவுண்டில் 2 மணி நேரம் ஓடுறாங்க, 2 மணி நேரம் தொடர்ந்து ஓடுறாங்க. டோட்டலாக ஓடின தூரத்தை பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர்ஸ், 40 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் வந்து கிரவுண்டில் ஓடுறான். அதுலேயும் ஆனந்தம் அடைஞ்சிட்டான்ல. அவினாசி இங்கே தான் 40 கிலோமீட்டர் இருக்குது, ஓடி போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் செய்வானா? ஏன்னா செய்து முடித்த பிறகு தான் பலன். அவனுக்கு கூலி கொடுக்கணும். அப்போ அந்த செய்யும்போது அவன் எப்படி இருக்கும்? அவன் நொந்துக்கிறான், கஷ்டப்படுறான். அப்புறம் அந்த முடிஞ்ச பிறகு தான் காசு கிடைக்கும். அப்போ அந்த காசு அதிகமாக கம்மியாக, இதுக்கு இவ்வளோ தானா அப்படின்லாம் யோசனை பண்ணுவான். ஆனால் எவன் ஒரு கிரவுண்டில் ஆடும்போது கர்மத்திலேயே அவன் ஆனந்தம் அடைஞ்சிட்டாங்க. அவனுக்கு பலன் ஏதாவது கொடுக்கணுமா? இப்போ 2 மணி நேரம் நீங்கள் விளையாடி இருக்கீங்க, இந்தாங்க அப்படி ஏதாவது கொடுத்தோம்னா போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போவான்.
கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான், ஆனால் எதிர்பார்க்கவும் இல்லை. இதுதான் கர்மயோகம். கர்மத்தில் ஆனந்தம், கர்ம பலத்தில் இல்லை. இதுதான் கர்ம பல தியாகங்கிறார். கர்ம தியாகம் இல்லை, கர்மத்தையே தியாகம் பண்ணிட்டால் அவன் சன்னியாசி. கர்மத்தை தியாகம் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தா அவன் இல்லறவாசி, அவன் கர்ம யோகி. ஆனால் அவன் என்ன வித்தியாசம்? சன்னியாசிக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? சன்னியாசி கர்மத்தையே விட்டுட்டான், இவன் கர்மத்தை விடலை. ஆனால் 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பலனை விட்டுட்டாங்க. பலனை விட்ட விதத்தில் சன்னியாசியும் கர்மயோகம் ஒன்று. கர்மத்தை கடைபிடிக்கிறதுல 2 பேரும் வேறு வேறு. இதை தான் பகவத்கீதையில் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது. 18வது அத்தியாயத்தில் தியாகம் சன்னியாசியத்தை பற்றி ரொம்ப பேசுகிறார். அதை நம்ம அப்போ ஒரு நேரம் வரும்பொழுது தியாகத்தை பற்றியும் சன்னியாசத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சு. தியாகங்கிறது கர்ம தியாகம், கர்ம பல தியாகம். இப்போ நமக்கு ஞானத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சந்தர்ப்பம், இந்த மனதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சிருக்கிறதுனால இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஞானத்தில் இவங்ககிட்ட என்ன மாற்றம் ஏற்படுது? பயிற்சியின் மூலம் இந்த விவகாரத்திலேருந்து அவன் விடுபடுறான் இல்லையா? விவகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த நானுங்கிற ஆத்மா விவகார ஆத்மாவாயிடுது. இந்த பலன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவல்ட்டு இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூடி குறைஞ்சி வருது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த பலன் எனக்கு பத்தலை, எனக்கு இது அதிகம், இது தோல்வி அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு பிராதிபாசிகம்னு பேர். இவன் யார்? இவன் தன் நிலையில் இந்த விவகாரமே இல்லைன்னா அவன் பேர் பாரமார்த்திகம்னு பேர். இது இல்லாமல் இவன் மட்டும் இந்த சொல்லலாம் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன். பாரமார்த்திகம், பியூர் கான்ஷியஸ், அது எப்பவும் பிளிஸில் தான் இருக்கும். விவகாரத்தில் இல்லாமலும் இல்லாவிட்டாலும் அது எப்பவுமே ஆனந்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா அது அதனுடைய சொரூபம் சச்சிதானந்தம். அதனால் அதுக்கு ஆனந்தங்கிறது அதனுடைய இயல்பு, அது இயல்பான ஆனந்தம். ஆனால் விவகாரத்திலேயே நம்ம ஜீவத்துவத்தில் வாழ்ந்ததுனால, கர்ம பந்தத்தில் இருக்கிறதுனால விவகாரத்துலேருந்து தான் நம்ம ஆனந்தத்தை பெறுறோம். இது அபேஷிக ஆனந்தம், இது வந்து சொரூப ஆனந்தம், அவருடைய சொந்த ஆனந்தம், நிஜானந்தம். ஆனால் இதோட இன்னும் தொடர்பு பண்ணாலும் ஆனந்தம் கிடைக்குது, கர்மத்தாலையும் செயலாலையும் உணர்வாலையும் கிடைக்குது. அது ஆபேட்சிக ஆனந்தம். ஆபேட்சிகனா ரிலேட்டிவ் ஹாப்பினஸ், சார்புடைய ஒரு ஹாப்பினஸ். இந்த கர்த்தாவாக இருந்து வெற்றி பெற்றதுன்னா ஒரு ஆனந்தம், தோல்வி அடைஞ்சால் துன்பம். போக்தாவாக இருந்து அது ஆனந்தம் கொடுத்ததுன்னா ஆனந்தம், அல்லது வந்து கசந்து போச்சுன்னா துன்பம். ஞாத்தாவாக இருந்து அவனுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிதுன்னா ஆனந்தம், பயனற்ற தகவல் கிடைச்சா இருக்குது. இப்படி இது மாதிரி 3த்துலேயும் தாரதமியங்கள் வர்றதுனால விவகாரத்தில் இருக்கும் பொழுது இதே ஆத்மா விவகார ஆத்மான்னு சொல்கிறோம், அவனை ஜீவன்னு சொல்கிறோம். விவகாரம் இல்லைன்னா அவன் ஞானி, அவன் பரபிரம்மம், அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். இப்போவே விவகாரத்தில் வந்துட்டாக்கா அவன் ஜீவன். இதே ஜீவன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது வெறுப்பேற்போடு பார்த்துட்டான்னா அது பிராதிபாசிகம். அப்போ இங்கே இருக்கிறது இது பாரமார்த்திக சத்தா, இது விவகாரிக சத்தா. இப்போது இவன் வந்து இந்த பொருளை வந்து வெறுப்புன்னு பார்க்குறான், விருப்புன்னு பார்க்குறான். ஒரு ஆள் முன்னாடி வராங்க, அவங்கள பார்த்த உடனே ஞாத்தாவாயிடுறான். இப்போ விவகாரம் ஆகிட்டான்னா, இப்போ அவங்கள பிடிக்கலன்னு வைங்க, எரிச்சல் வருதா, அது பிராதிபாசிகம் ஆகிட்டான். அவன் பேர் என்ன? பிராதிபாசிக கர்த்தா, போக்தா ஏதாவது வச்சுக்கலாம், அதை சத்தான்னு போட்டுருவோம். சத்தானா இருப்பவன். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒட்டுமொத்த வேதாந்தமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரே ஆத்மா விவகாரத்து வந்து ஜீவனாகவும், அந்த ஜீவன் இந்த பிராதிபாசிகமாக விருப்பு வெறுப்பில் இருக்கும் பொழுது அவன் பந்தப்பட்ட ஜீவனாக இருக்கிறான். ஒருவேளை இந்த பிராதிபாசிகம் இல்லைன்னா அவன் ஜீவனாக இருந்து கூட பந்தப்படாமல் இருக்கிறான். பந்தம் எங்கிறது?
இது இந்த இந்த நிலையில் தான் இருக்குது. விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் தான். இல்லைன்னா அவன் வந்து செய்பவனாகவும் அறிபவனாகவும் உணர்பவனாக இருக்கிறான். அவங்ககிட்ட ஆனந்தம் குறையவே இல்லை, சாட்சியாக வாழறான். இந்த உறுப்புகளெல்லாம் நம்ம உள்ளுக்கிட்ட இருந்து பார்க்கும் பொழுது நம்ம சோதனை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த பிராதிபாசிகம் என்னென்ன இருக்குது, இதிலேருந்து விடுபடுவதற்கு நான் எப்படி சாட்சியாக மாறணும், எப்பெல்லாம் நான் பாரமார்த்திகமாக இருக்கிறேன், எப்பெல்லாம் விவகாரிகமாக இருக்கிறேன், எப்பெல்லாம் பிராதிபாசிகமாக இருக்கிறேன், நம்மளை நாம் சோதனை பண்ணல இல்லையா? நீங்களே பார்க்கலாம். உள்ள தடுமாற்றம் வந்து பயம் வந்துடுச்சின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக பிராதிபாசிகத்தில் இருக்கிறோம். ஆனால் பயப்படாமல் அந்த காரியத்தை நல்லா செய்தோம்னா, பயப்படாமலும் செய்யலாம் இல்லையா? அதை செய்யும் பொழுது இப்போ பாம்பு 4 பேர் பயந்து வர்றாங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், குச்சி எடுத்தான், அது தலையை தட்டினான், அப்புறம் அது வந்து இப்படி தூக்குறான், அது சுருண்டுக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்குது. அப்புறம் கழுத்தை பிடிச்சிட்டான். அவனுக்கு பயம் இல்லை, விவகாரத்தில் இருக்கிறான் இல்லை. மற்றவங்களாம் பயப்படுறாங்க, விவகாரத்தில் இருக்கிறாங்க, என்ன ஓடி ஒளியறதில்லை என்ற விவகாரத்தில். இப்போ பிராதிபாசகத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம்? விவகாரத்துலேருந்து நம்ம விடுபடணுமா? ஏன்னா பந்தம் இங்கே தான் இருக்குது. பிராதிபாசிகம் இல்லாத விவகாரம் பந்தம் இல்லை, நான் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவார் தயானந்த சரஸ்வதி. இப்போது இந்த விவகாரத்தில் இருக்கும்போது பந்தம் தான். இது எப்போ பந்தமாக இருக்குன்னா, இது ராகத்வேஷங்கிற விருப்பு வெறுப்புகளோடு இருந்தால் மட்டும்தான் இந்த விவகாரங்கிற இதம் விருத்தி நமக்கு பந்தம். அப்போது இவன் வந்து பந்தி ஆயிடுறான், சுகதுக்கத்தில் ஈடுபடுறான். இவன் கர்த்தா போக்தா ஞாத்தாவாக இருந்துக்கிட்டு ஆனால் ராகத்வேஷத்தை விட்டுட்டான்னா ஆத்மா இப்போது விவகாரத்தில் இருந்தாலும் கூட ஆனந்தமாக இருக்கும். இந்த ஞானம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல குரு இங்கே இருந்துக்கிட்டு உபதேசம் பண்ணுறார். ஏ மாணவ, துவம் தத்தசி அப்படின்னு சொல்கிறார். நீதான் அந்த பிரம்மம். அதுக்கு முன்னாடி அவர் நீதான்ங்கிறத அர்த்தத்தை சொல்லிட்டார். நீ அப்படின்னு காட்டும்பொழுது நீ அப்படின்னு காட்டும்பொழுது மாணவன் என்ன புரிஞ்சுக்கிறான் தெரியுங்களா? அவர் என்னுடைய பாரமார்த்திக நானை தான் காட்டுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டார். இது இல்லை, இதுவும் இல்லை. இது உலகம், இது ஜீவன், இது ஈஸ்வரன். இந்த மூன்றும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அவர் காட்டுறது சுட்டி காட்டும் பொழுது இதை வந்து புரிஞ்சுக்கிறான் இல்லையா? இந்த இடத்துல என்ன நிகழ்து ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இது பார்க்கலாம். இது பேர் தான் அகண்டாகார விருத்தின்னு பேர். இந்த ஞானத்தில் இந்த குரு உபதேசம் வரும் வரைக்கும் இந்த நானுங்கிற விருத்தி எந்நேரமும் நெய் விட்டு நெய் தீராத தீபம் எப்படி இருக்குது, எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? தூங்கா விளக்குன்னெலாம் சொல்கிறாங்களே கோயிலில். அப்புறம் நம்ம ஜோதி அணையா விளக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்களே, நந்தா விளக்கு. அந்த விளக்கில் எப்படி வந்து எரிபொருள் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த சுடர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்முடைய மனம் இருக்கிற வரைக்கும் இந்த நானுங்கிற விருத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற விருத்தியெல்லாம் தோன்றி தோன்றி மறையும், மின்னல் மாதிரி. இந்த ஞாத்தா கர்த்தா போக்தாலாம் இந்த இடத்துல தோன்றி தோன்றி மறையும். ஆனால் இது மற்றும் சந்தான விருத்தின்னு பேர். தோன்றும் மறையும், தோன்றும். எது மறைஞ்சதோ அது தோன்றும், தோன்றியது நிற்கும், மறைஞ்சிடும், அதே தோன்றும். அப்போ உங்களுக்கு தோன்றி மறையாமல் தெரியாதில்ல. உதாரணமாக இந்த பல்பை போட்டோம்னா நீங்கள் நம்புங்க, ஒரு வினாடிக்கு பல ஆயிரம் முறைங்க அது துடிக்குது, நமக்கு தெரியலையே. டியூப்லைட், பழைய டியூப்லைட் போகும்போது இந்த ஃபேன் பார்த்தோம்னா அப்படியே நின்று ஓடுற மாதிரி தெரியும். இந்த இப்படி ஆட்டினோம்னா இப்போ தனித்தனியாக நிற்கிற மாதிரி தெரியும். அதை வச்சு சொல்லுவோம் இந்த ஒளி துடிச்சு வருது. அந்த பல்பு 50 ஹெர்ட்ஸுங்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற அந்த 220 வோல்ட்டில் 50 ஹெர்ட்ஸு அந்த 60 ஹெர்ட்ஸில் தான் நம்ம தராங்க. இப்போ அந்த ஹெர்ட்ஸுனாக்கா அத்தனை அதிர்வில் இந்த ஒளி தோன்றி மறையுது. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியலல்ல, எப்போவுமே அது அப்படியே இருக்கிற மாதிரி. அந்த ஹெர்ட்ஸ் குறையும் போது தான் கிர்ன்னு அந்த தோன்றி மறையதை பார்க்கும். அப்போது ஏதோ வோல்டேஜில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மனதில் நானுங்கிற உணர்வும் ஒரு விருத்தி தான். அந்த விருத்தி
ஓயாமல் இருக்குது. அது பேர் சந்தான விருத்தின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லலை, புத்த மதம் சொல்லுது. நம்ம எல்லா மதத்துலேருந்தும் தகவல் திருடிக்கும். சாங்கியர்கிட்டேருந்து பிரகிருதியை பற்றி எடுத்துக்கும். அவங்க ரொம்ப அழகாக பிரகிருதி பற்றி பேசியிருக்கிறாங்க. நியாய சாஸ்திரத்தில் தர்க்கத்தை எடுத்துக்கிறோம். பிரமாண இயலெல்லாம் நம்ம நியாயத்துலேருந்து தான் கற்றுக்குறோம். நம்ம பேசுகிற அந்த 6 பிரமாணங்களும் அவங்க சொல்லிக் கொடுத்தா நமக்கு தெரியும். நியாயம். வைசேஷிகத்திலேருந்து அணுத்தன்மையை புரிஞ்சுக்கிறோம். இந்த கணாதர் சொல்லியிருக்கார் அணுக்களால் சேரப்பட்டதுன்னு, அதையும் நம்ம விட மாட்டோம். சாங்கியர்கிட்டேருந்து நம்ம பிரகிருதியினுடைய முக்குணங்களை எடுத்துக்கிறோம். புத்தர்கிட்டேருந்து இந்த சனிக விஞ்ஞானத்தை எடுத்துக்கிறோம். என்னிடம் இருக்கின்ற நான் என்ற அறிவுக்கு பேர் விஞ்ஞானம்னு பேர். ஏன்னா விதவிதமாக அறியுது இல்லையா, அதனால் விஞ்ஞானம். எல்லோரும் விதவிதமாக அறிகிறோம். எப்படிலாம் விதவிதமாக அறிகிறோம்? கண்ணால் ஒளி அறிகிறோம், நாக்கால் ருசி அறிகிறோம், தோலால் ஸ்பரிசு அறிகிறோம், காதால் சப்தம் அறிகிறோம், மூக்கால் வாசனை அறிகிறோம். விதவிதமாக அறிகிறோம். இப்போ வாசனையில் எத்தனை விதம், நிறத்தில் எத்தனை விதம். அப்போ விவித பிரத்யம் அப்படின்னு பேர். விதவிதமாக அறிவதனால அந்த ஞானம் விசேஷ ஞானங்களாக கூடியதுனால விவித ஞானமாக இருக்கிறதுனால விஞ்ஞானம்னு பேர். இது புத்தி தானே. இந்த புத்தியில் நானுங்கிறது ஒரு விருத்தின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சனிக விருத்தி. அது ஓயாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. தூக்கத்திலே இருக்குது. தூக்கத்திலே நான் இருக்குது. என்ன பண்ணோம்? நான் எரியும் அறியலேன் அப்படின்னு ஒரு விருத்தி இருக்கும். முழிச்சிட்ட பிறகு என்னாகும்? நான் செய்கிறேன் அறிகிறேன்னு இருக்கும். கண்மையான தூக்கத்தில் நான் இருக்கிறேன்னு அது சொல்லாது, நான் எதையும் அறியலேன்னு சொல்லும். ஆனால் என்ன உணர்ந்தேன்னு கேட்டோம்னா, உணர்றதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல, நான் ஆனந்தமாக இருந்தேன். உணர்வதற்கு ஒன்றும் இல்லைன்னா, அறிவதற்கு ஒன்றும் இல்லைன்னா, செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னா தூக்கம்தான். அது ஆனந்தமாக இருக்கும். செய்வதால் தான் துன்பம், அறிந்ததால் தான் துன்பம், உணர்ந்ததால் தான் துன்பம். இந்த 3 விவகாரங்களும் எவன் ஒருவன் பலனை தியாகம் பண்ணிட்டானோ அவனுடைய விருத்தி ஆனந்த விருத்தியாக தான் இருக்கும். ஒரு பூர்ண விருத்தியாக இருக்கும். இது பேர் பூர்ண வித்யா. இவனிடம் இந்த தொடர் விருத்தின்னு சொல்லக்கூடிய சுடர் மாதிரி இதில் புத்த மதம் சொல்லுது, மோட்சங்கிறது என்ன தெரியுங்களா? என்ன இருக்க வரைக்கும் தானே என்ன இந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த விஞ்ஞானம் அகம்பிருத்திங்கிற விஞ்ஞானம் எண்ணெயை குறைச்சிட்டோம்னா தீந்துற வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ கர்மங்கிற செயலும் இந்த கர்மங்கிற திரி ஆசைங்கிற எண்ணெயை போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்குதான். ஆசை திரி வழியாக செயலை உண்டாக்கி இந்த நானை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆசைகள் எல்லாம் போயிடுச்சுன்னு வைங்க, எண்ணெய் தீந்துச்சுன்னா திரியும் தீஞ்சிடும் இல்லை. அப்புறம் தீபம் என்ன ஆகும்? அணைஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இருந்ததா? தோன்றி தான் மறைஞ்சது இல்லையா? அது எப்போவுமே மறைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது, எப்போவுமே தோன்றிக்கிட்டு இருந்தது. இப்போ தோன்றுதல் இல்லை, அதனால் மறைதலும் இல்லை. அப்போ என்ன இருக்குது? சூன்யம் தான். அதனால் புத்த மதத்தில் இந்த மோட்சத்தை சூன்யம்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்கிறதில்ல. இது விருத்திடா. விருத்தி அறிவதற்கு ஒன்று இருக்குது, அது பிரம்மம், ஆத்மா, சைதன்யம். அது விருத்தி ரூபம் அல்லாது, அது ஞானம். இது விஞ்ஞானம். இந்த நானுங்கிறதுல ஞானமும் இருக்குது, விஞ்ஞானமும் இருக்குது. இந்த ஞானம் இதையும் விருத்தி பண்ணுது, இதையும் அறிகிறது, புலன்களையும் அறியுது, எல்லாத்துலேயும் அது இருக்குது. ஒன்றாக குறைக்கிறோம். அப்போ இது குறைஞ்சி போச்சா என்ன? இந்த ஆத்மா அது எல்லாத்துக்கும் பிரகாசம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. கண்ணு வேலை செய்யலைன்னா ஆத்மா பிரகாசம் இல்லையா? மூக்கு வேலை செய்யலைன்னா ஆத்ம பிரகாசம் இல்லையா? ஞாதா கர்த்தா போக்தாங்கிற விவகாரம் இல்லைன்னா ஆத்மா இல்லையா? அது எப்போ வெளிச்சம் போட்டுக்கிட்டு இந்த லைட்டு சொல்லும், ப்ளீஸ் இங்கே நீங்கள்லாம் இருங்க, நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா நான் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லுமா? நாமெல்லாம் போன பிறகு எரிஞ்சிட்ரு. இப்படி தான் நாடக தீபம்ன்ட்டு ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார் வித்யாரண்யர் பஞ்சதசியில். நாடக தீபம் அதில் அழகாக இந்த உதாரணம் தான் சொல்கிறார். இந்த ஆத்மா நமக்குள்ளே எந்நேரமும் எரியல, எந்நேரம் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த புத்தி தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது விளக்கு, ஆபாச விளக்கு. அந்த ஒளிக்கு கொடுப்பது, ஒளியாக இருப்பது ஆத்மா. இப்போ இது வரைக்கும் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். நம்முடைய தலைப்பு அகண்டாகார விருத்தி.
அது உங்களுக்கு நடந்ததா? அதை நம்ம சோதிக்க போகிறோம். கண்டாகார விருத்தி அப்படின்னா ஆகாரம்னா வடிவம்னு அர்த்தங்க. வழக்கமாக ஆகாரம்னா சாப்பிட்றதுக்கு, ஆகாரம்னா வடிவம். ஆகிருதினா ஒரு வடிவம் இருக்குது சொல்கிறேன். அவர் நல்ல ஒரு ஆகிருதியோடு வந்தாருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆகிருதினால வடிவம் தான். இதுவும் ஒரு ஆகிருதி தான், இதுவும் ஆகிருதி தான். ஆகாரம் அப்படின்னா வடிவம். கண்ட ஆகாரம்னா துண்டுபட்ட வடிவம். இந்த நான் இதில் ஒரு விருத்தி இருந்துகிட்டேதுன்னு சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து ஒரு தீபம் எரியுதுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த தீபம் எப்படிப்பட்ட தீபமாக இருக்குது? நான் இந்த உடம்பில் மட்டும் இருக்கிறேன், நான் அறிபவனாக இருக்கிறேன், செய்பவனாக இருக்கிறேன், உணர்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த மூன்றிலும் இருந்து கொண்டிருக்கும் வரை அது இந்த மூன்றினால் அளவிடப்படுது. செய்தளவு இருக்கிறான், உணர்ந்தளவு இருக்கிறான். அப்போ என்ன அவனை தானே நினைப்பான், இவ்வளோ தான் உணர்ந்தேன், இவ்வளோ தான் செய்தேன், இவ்வளோ தான் அறிதேன் அப்படின்னு இவ்வளவு என்று தன்னை வச்சுக்கிறான். பார்த்தீங்களா? திஸ் மச் ஐ ஆம், திஸ் மச் ஐ ஆம், ஐ எம் திஸ் மச், இவ்வளவு தான் இவ்வளவு தான் சொல்லும்போது தன்னை உடம்பளவு ஒரு உடல் அளவு சுருக்கி கொள்கிறான்ல. அப்போ எந்த அளவுக்கு சொல்கிறான்? உடம்பு கூட இல்லை, கர்த்த அளவு சுருங்கிறான், போக்த அளவு சுருங்கிறான், ஞாத்த அளவு சுருங்கிறான். இது எந்நேரமும் இதில் ஈடுபடுவதனால விவகாரத்தில் இருக்கின்ற வரை இந்த ஆத்மா, இந்த நான் என்பது ஆத்மா தான், விருத்தி ரூபமான ஆத்மா எப்பொழுதுமே உடல் அளவு குறுக்கப்பட்டதாகிறது இல்லையா. இது பேர் பரிச்சின்னம்ங்கிறோம். இதை பரிச்சேதம் பண்ணுறது யார்? இந்த மூன்று செயல்கள் தான் விவகாரம். விவகாரங்களினாலே இந்த ஆத்மா பரிச்சேதம் செய்யப்பட்டு துண்டிக்கப்பட்டு இத்தனை கோடி மக்களில் நான் ஒருவன், இறைவன் வேற நான் வேற, இந்த உலகமெல்லாம் என்னால் பார்க்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுது ஜடம், நான் சித்து, இவர் வேற நான் வேற அப்படின்ட்டு ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஜட பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஈஸ்வர ஜட பேதம், ஜட ஜட பேதம், இப்படி எல்லா பேத உணர்ச்சி இருக்குதுங்களா. அந்த பேத ஞானத்தை தான் கண்ட விருத்தி, புரோக்கன் நாலேஜ். ஐ எம் புரோக்கன், ஐ எம் ரெடியூஸ்ட், ஐ எம் ஸ்மால் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்ற உணர்வு இருக்குது இல்லையா. இந்த உணர்வு இடைவிடாமல் இருக்குது. இந்த நான் எப்பொழுதுமே அந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்குது. இந்த நான் உண்மையிலே துண்டுபடாதது, எங்கும் இருப்பது, அழியாதது, மாறாதது, ஆனந்த பூர்த்தியானது அப்படின்ற விருத்தி அதுக்கிட்ட இல்லை. இதனிடம் எத்தனையோ விருத்தி இருக்குது. கர்த்தாங்கிற விருத்தி கோடி கோடியாக இருக்குது, போக்தாங்கிற விருத்தி இருக்குது, ஞாத்தாங்கிற விருத்தியும் இருக்குது. ஆனால் அகம் பிரம்மம், நான் எங்கும் இருப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் பூர்ணத்தையா, நான் நிறைவானவன்கிற அறிவு அவனிடம் இல்லவே இல்லை. ஒரு பொருளை வாங்கி முடித்த உடனே நிறைவானவன் உணர்றான். எவ்வளோ நேரம் உணர்றான்? அந்த பொருளை மாட்டம் அவனுக்கு ஒரு நிறைவு கொடுக்குது. ஆனால் எவன் ஒருவனுக்கு இந்த நான் என்பதில் அகண்டாகார விருத்தி வந்துடுச்சோ, நான் பிரம்மம் என்கின்ற அறிவு வந்துடுச்சுன்னா, நான் துண்டுபடாதவங்கிற அறிவு போயிடுச்சு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நீ பிரம்மம்னு கூட சொல்லலை, நீ துண்டுபடாதவன் தான் சொல்கிற. இந்த துண்டுபட வைக்கின்ற கருவி எல்லாமே இந்த மூன்று செயல்கள் தான். கர்மயோகத்தினால நீ இந்த பல விருத்தியை தியாகம் பண்ணு, இந்த மூன்றிலேயே ஆனந்த அனுபவி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஞானத்தினால சாட்சியாக மாறு. அதுக்கப்புறம் நீ சொல்கிற நீ யாருன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன விருத்தி வரும்னு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் விருந்துட்டீங்க. யூ ஆர் நாட் பீன் ரெடியூஸ்டு பை யுவர் டூயிங், யூ ஆர் நாட் பீன் ரெடியூஸ்டு ஆர் belittled பை யுவர் ஃபீலிங்ஸ், யூ ஆர் நாட் பீயிங் belittled பை யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் யுவர் நாலேஜ். எல்லா விவகாரமும் அடங்கி ஒடுங்கி பிறகு சர்வ கர்ம கிருத் அப்படிங்கிறாங்க. அவன் எல்லா செயலையும் செய்து முடித்தவனாகும், எல்லா அனுபவங்களும் அனுபவித்தவனாகும். போக்தம் போக்தவ்யம், எல்லாத்தையும் அனுபவித்து முடிஞ்ச மாதிரிலாம் அவன் வாழ்கிறான் இல்லையா. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? he will never be reduced by the body. அந்த உறுதியான ஞானத்தை இங்கே இது வரைக்கும் அது இல்லை. அந்த விருத்தி அவனுக்கிட்ட இழலை. குரு அவனை படிப்படியாக எல்லா விருத்தியிலும் சொல்லி நீதான் பத்தாமவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவன்
என்ன உணர்வான்? என்ன உணர்வான்? அந்த உணர்வுக்கு பேர் அகண்டாகார விருத்தி. அந்த விருத்தி நம்மக்கிட்ட ஏற்படும். அது ஏற்படுத்தி விட்டது நீங்கள் கேட்ட உடனே ஏற்பட்டுடுச்சு. அந்த விருத்தி இப்போது அழியாது. குரு சொல்லிட்டாரு, நான் பிரம்மம் என்று. அதாவது செயலாலும் அனுபவத்தாலும் அறிவாலும் துண்டுபடாதவன். இதெல்லாம் மித்யாஸ்வரூபம். இது விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஜகத் ஸ்வரூபம், மாயாவிருத்தி, பிரகிருதி அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இது தொலைக்கவும் வேண்டாம், அழிக்கவும் வேண்டாம். அது இல்லாத பொருள், அது செல்லாத நாணயம் அப்படின்னு அவன் தெரிஞ்சு போச்சு. நான் உடம்புலேயே இல்லாதவன் அவனுக்கு தெரிஞ்சிட்டான். இருந்தாலும் உடம்புல இருக்கிறான். அது அவனுக்கு உணர்வு போகவே போகாது. ஏன்னா அவங்ககிட்ட இன்னும் அந்த அகம் விருத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அகண்டாகிருத்த விருத்தியை நாம் எப்பவும் தொய்விடாமல் தியானத்திலிருந்து கொண்டு வரணும். இந்த தியானத்தை சிந்திக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன். இப்படி ஒரு மெத்தடில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த பிளவுபடாத அன்டிவைடட் ஹோல், நான் பிரம்மம் என்ற உணர்வு அழிக்க முடியாமல் நமக்கு நின்றுடும். அதுக்கப்புறம் விவகாரத்தில் வரலாம், பிராதிபாசிகம் வராது. ஏனென்றால் பிரம்மமும் பாரமார்த்திகமாக இருந்து விவகாரத்துக்கு வருது இல்லை. சிருஷ்டி பண்ணும்போது விவகாரத்தில் இருக்கும்போது தானே ஈஸ்வரன். ஆனால் அவருக்கு பிராதிபாசிகம் இல்லையே. அப்போ எவன் ஒருவன் பிராதிபாசிகத்தை விட்டானோ, ராகத்வேஷத்தை விட்டானோ, அவன் விவகாரத்தில் இருந்தாலும் அவன் விவகாரி அல்ல. அவன் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறான். அவன் ஜீவன் என்ற வார்த்தையே போயிடுச்சு. அவன் சமஷ்டியோடு சேர்ந்துட்டான். அப்புறம் அவன் முக்திக்கு அப்புறம் இந்த உடம்பு போன பிறகு அவன் பிரம்மமாக இருக்கிறான். அகண்ட ஆகார விருத்தி நம் மூளையில், நம்ம மனசில் இந்த விருத்தியை உண்டுபடுவதற்கு குரு முயற்சி செய்கிறார். எத்தனையோ முறை சொல்லியிருக்கலாம், இப்போவும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் விருத்தி ஏற்படணும். காதில் விழுந்தால் மட்டும் போதாது, உள்ளுக்குள்ளே அந்த விருத்தி மின்னல் மின்னணும். அப்போ தயாராக இருக்கணும். இந்த 10ஆம் அவன் தயாராக இருந்தால, தேடிக்கிட்டே இருந்தால, அதனால தான் நீதான் சொன்ன உடனே அந்த நிமிஷமே விடுபட்டான்ல. யாரெல்லாம் தேடலையோ அவங்க எத்தனை முறை இந்த விருத்தியை கொடுத்தாலும் அது எழாது. இந்த தேடும் உள்ளம், கேட்கின்ற உள்ளம், இந்த ஞானத்தால் தொலைக்கப்பட்ட உள்ளம், அதுதான் காது குத்துறது. இது காது குத்துறதே தொலைக்கப்படணும், ஞானத்தால் தொலைக்கணும். டேய், இந்த காது கம்மல் மாற்றுறதுக்கு இல்லைடா, அகண்டாகிரத்து வீரில் தொலைக்கப்படணும். அதுக்கு தான் அவங்க குழந்தைங்க அவனுக்கு குத்தி வைக்கிறாங்க. எனக்கு காது குத்துறீங்களா அப்படிங்கிறான். இப்போது நிறைய விஷயத்த ஒரு கோர்வையாக பார்த்துட்டோம். துண்டு துண்டாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். எப்பொழுதுமே துண்டு துண்டாக ஆராய்ச்சி பண்ணுறது ஆரம்ப நிலை. நம்ம நிதித்தியாசனம் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கோர்த்து பார்க்கணும். இப்போ நம்ம பேசுனது சத்தா விசாரத்தையும் பண்ணியிருக்கிறோம், மனதை பற்றி ஆராய்ச்சிருக்கிறோம், புருஷார்த்தத்தையும் பார்த்துருக்குறோம், கர்மயோகத்தையும் பார்த்துருக்குறோம். ஞான யோகத்தினுடைய கடைசி நிலையாக இந்த அகண்டாகார விருத்தியை நம்ம பார்த்துருக்கோம். எப்போ உங்களால் இது அத்தனையும் தினமும் சிந்திக்க முடியுதோ அப்போ நீங்கள் முழுமை அடைஞ்சிட்டீங்க. இங்கே எங்கேயும் ஓட்டையே வரக்கூடாது. வேதாந்தத்தை யார் கேட்டாலும், எப்போ கேட்டாலும், எங்கேருந்து ஆரம்பித்தாலும், எதை வேணாலும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு வந்துடணும். இந்த ஞான தெளிவு தான் நிதித்தியாசனம். தெளிவு இல்லைன்ற வரைக்கும் மனனம் பண்ணணும். மனனம் பண்ணுறதுக்கு சரக்கு இல்லைன்னா சிரவணம் கேட்டுக்கிட்டே, சிரவண மன நிதித்தியாசனம் வரணும். இப்போ நம்மக்கிட்ட நான் என்பதில் நான் சரீர அபிமானி, நான் கர்த்தா, நான் போக்தா, நான் ஞாதா என்ற விருத்தி இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? நான் அகர்த்தா, அகம் அபோக்தா, அயம் அஞாதா அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சோ அந்த புரிகிற விஷயந்தான் இந்த அகண்டாகார விருத்திங்கிறது. அதை புரியறதுக்கு தான் குரு முயற்சி பண்ணுறார். நீங்கள் அதை அனுபவிக்கணும்னா தூக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள், கனவு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள்,
நனவுலேயே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வாழும் பொழுதே நம்ம கர்த்தா போக்தா ஞாத்தாவாக இருக்கிறோமா? அப்படி இருப்பதனால் நமக்கு ஏதாவது பிராதிபாசியம் இருக்குதா? பிராதிபாசியம் வந்ததுன்னா உடனடியாக அதை நீக்கிட்டு விவகாரத்தை வாங்க. விவகாரத்தையும் நீக்கிட்டு பாரமார்த்தியத்தில் போய் உட்காருங்க. அதுதான் ஆத்மனி ஆத்மா, ஆத்மனி ஆத்மனா சந்துஷ்டக. தன்னிலேயே ஒருவன் தன்னை அறிந்து இன்பம் உறுகிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்கள். சித்த விருத்திகளை நாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க சார். சித்த விருத்திகளை நாசம் செய்ய வேண்டுமா, அல்லது தன்னுடைய விவேக புத்தியால் அது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா? நாசம் செய்ய முடியுமா? நாசம் செய்ய வேண்டும் நீங்கள் சொன்னீங்க. நாசம் வேணா அது சம்ஸ்காரமாக அப்படியே இருக்குது, அது நாசம் ஆகுமா? அல்லது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய விவேக புத்தியால் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏன்னா அறியாமையை போக்கிட்டேன்னா ஞானம் வந்துடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் தன்னுடைய விவேக புத்தியால் அது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் அதே போதுமா? இந்த ஒரு கேட்குற கேள்வி, நம்ம ஆழ் மனசில் சித்தங்கிறது ஆழ் மனசு, அதில் மேல் மனசில் இருக்குது, அது நம்ம புத்தின்னு சொல்கிறோம். அது டிரான்சாக்ஷனில் இருக்குது. சித்தம்தான் சித்தம் தான் புத்தி, புத்தி தான் ஆத்மா, புத்தி தான் மனமும், ஒரே பொருள் தான். இந்த சித்தம் உணர்வு ரீதியாக இருந்ததுன்னா மனங்கிறோம், இந்த சித்தம் அறிவு ரீதியாக இருந்ததுன்னா இருக்கும். எப்பவுமே நானுங்கிறது இது இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த அகமிருத்தி அதுவும் சித்தத்தில் தான் இருக்குது. சித்தம் தான் எல்லாமே. இந்த சித்தத்திலிருந்து இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேண்டில் லைட் மாதிரி. கேண்டில், இது சித்தம். இதில் மேலே இருக்கிறது மேல் மனம். இதெல்லாம் போன பிறவி, இதெல்லாம் பல கோடி பிறவிகளுக்கு பின்னாடி இருந்த வாசனைகள், சம்ஸ்காரங்கள். இதுக்கு முடிவில்லை. இதெல்லாம் கர்ம பலன்லாம் இருக்குது. நாம் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் இங்கே தான் அனுபவிக்கப்பட்டு காத்துட்ருக்கு. இப்போ ஒருத்தன மனசில் கடந்த பிறவியில் ஒரு இசைத்துறையில் வளரணும்னு ஆசைப்பட்டான். எத்தனையோ சான்ஸ் கேட்டேன், கொடுக்கல. நிறைய ஸ்டூடியோவில் போயிட்டு நான் ஒரு எட்டு போட்டிருக்கேன் கேளுங்க சார்ன்றான். அவன் உருவத்தை பார்த்து அவனை விட்டுட்டாங்க. ஆனால் எந்நேரம் ஓயாமல் அந்த பாட்டு பாடிக்கிட்டு புது புது ராகத்தெல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டான். வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க, சம்பாதிக்கிறதில்ல, உழைக்கிறதில்ல, இதே பாட்டு பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு பிறவி வாழ்ந்துட்டான். அவன் சித்தத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னங்க? அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், அச்சீவ் பண்ண ஆசை இருக்கும்ல. அது நிறைவேறாத ஆசை தானே. அந்த ஆசையை அவன் பூர்த்தி பண்ணி ஆகணும்ல. அப்போ பிறக்கணும் இல்லை, எங்கேயாவது பிறந்து ஆகணும்ல. அந்த ஆசையை அவனை பிறக்க வச்சிருது. அதுதான் சம்ஸ்காரம். அவன் குழந்தையிலேருந்தே இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வரணுன்றான், ஏதாவது பயன்படுத்தணும், இசைக்கணும்னு ஆசைப்படுறான். பாட்டிலே லயமாக இருக்கிறான். குழந்தையா இருக்கும்போது பாட்டு பாட தூங்கிடுவான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவன் போன பிறவியில் அவ்வளோ முயற்சி பண்ணான், எவ்வளோ அவமானங்களை தாண்டினான், அத்தனையும் புண்ணியமாக வந்துடுச்சு. அவன் யாரும் துன்புறுத்தலை, யாருக்கு இம்சை கொடுக்கல, இசைக்காகவே வாழ்ந்தான். ஆனால் இன்பம் அனுபவிக்கலை. ஆனால் இசை அவனுக்கு இன்பம் கொடுத்தது. அது கர்மயோகையே வாழ்ந்துட்டாங்க. அது எப்பேற்பட்ட புண்ணியம். அதுவும் ஒரு வேளை பக்தி பாடலாக இருந்ததுன்னா இன்னும் சொல்ல வேண்டாம். அது ரெக்கார்டிங்காகி வெளியெல்லாம் வரல. இருந்தாலும் அவன் செய்த புண்ணியங்கள் இருக்கிறதுனால அடுத்த பிறவிலேயே ஒரு நல்ல இசை குடும்பத்திலேயோ அல்லது இசை ரசனை உள்ள குடும்பத்திலேயோ இசை கலைஞர்கள் இருக்கிற இடத்துலையோ அவன் பிறக்கிறான். விட்ட இடத்துலேருந்து அவன் ஆரம்பிச்சிடான். அப்போவும் தோத்துட்டான் வைங்க, மறுபடியும் இருப்பான்.
இப்படி யார் ஒருத்தன் முயற்சி பண்ணி தோத்துறானோ அவனுக்கு யோகாருடன் அப்படிங்கிறார். யோக பிரஷ்டன்கிற சொல்கிறார். அந்த கனியை வெட்ட முடியாமல் அறுக்க முடியாமல் அவன் தோத்துட்டான். இருந்தாலும் அர்ஜுனா, அவனுக்கு நான் மறுபிறவி கொடுத்துட்றேன் உடனடியாக, வித்தவுட் எனி டிலே. மற்றவங்களுக்கெல்லாம் டிலே இருக்கும், இன்னும் உடனடியாக கொடுத்துட்றேன். ஒன்று, இவனுடைய முயற்சி கம்மியாகவும் புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னா பணக்கார வீட்டில் பிறக்க வச்சுடுவேன். இவன் முயற்சி அதிகமாக இருந்து புண்ணியமும் அதிகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அவன் ஏழை வீட்டை தான் பிறக்க வைப்பேன். அவன் ஞானத்துக்கு வந்துட்டான், அவன் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு பகவத்கீதையில் அவர் சொல்கிறார். அவன் கேள்வி கேட்குறான் அர்ஜுனன். இப்போ இந்த சித்தம்ங்கிற இந்த கேண்டில் லைட்டில் இது இத்தனை அழிஞ்சால் தானே பிறவி மாறும். இத்தனை யார் எரிக்கிறது? அப்போனா இந்த விளக்கு அறிய போகிறதே கிடையாது. நந்தா விளக்கு இது குறைஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல சார், எனக்கு சின்ன கேண்டில் தான் இருக்குது. கிடையாது, இதுக்கு முடிவே இல்லை, இன்ஃபினிட், அதுக்கு அளவே இல்லை. அதனால் கர்மத்தை அனுபவித்து ஜெயித்துறன்றது முடியவே முடியாது. இது ஒன்றும் மேலே வந்து திரி வழியாக எழுது பாருங்களேன், அதுதான் வாசனைங்கிறோம். வாசனை, இந்த வாசனை வந்து எரிஞ்சு சுடர் விடும்போது கர்த்தா ஞாத்தா போத்தாவாய். இந்த அகங்காரங்கிற வெளிச்சத்தில் இது என்னென்னவோ செய்யுது. இப்படி பார்த்துக்குவோம். இப்போது மேலே இருக்கிற மெழுகு இசை கலைஞனுடைய தீராத ஆசைன்னா அதுதானே மேலே எழுந்துக்கும். அவங்ககிட்ட எத்தனை வாசனை இருக்கும், அந்த அத்தனை வாசனையில் முந்தி தள்ளிட்டு முதல் எனக்கு கொடுன்னு வருவது. இப்போ புண்ணியம் என்ன பண்ணுது? மற்றவங்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு இவனை தூக்கி விடுது. பாவமே என்ன பண்ணுது? அது ஒதுங்கி நிற்குது. புண்ணியம் முந்திக்குது. அதனால் பாவ புண்ணியங்களை நம்ம பார்த்து செய்யணும். புண்ணியத்தை திரட்டணும். அது வந்து காமிய கர்மத்தில் முடியாது. நிஷ்காமிய கர்மத்தில் புண்ணியத்தை நம்ம ஏற்படுத்தினோம்னா அடுத்த பிறகு வந்துடலாம். இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அந்த வாசனையை எப்படி அழிக்கிறது அப்படின்னா இந்த கேண்டிலே அழிக்க வேண்டியிருக்கும். இது எரிச்சு அழிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. ஒன்றே ஒன்று, இது உண்மையாக பொய்யான்னு விசாரிக்கணும். இது உண்மையை நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தீர்ற வரைக்கும் அடிக்கணும். ஒருவேளை கயிறில் தெரிந்த பாம்பாக இருந்ததுன்னா உண்மையில் அப்படி தான், கயிறில் தெரிகிற பாம்பு அப்படின்னு தெரிஞ்சால் இதை அழிக்க வேண்டியது இல்லைல்ல, அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் கூட நான் அப்படி சொல்ல முடியல சார், அது எப்படி நான் கயிறில் தெரிந்த பாம்புன்னு நீங்கள் கேண்டில் காமிச்சிட்டிங்க, என்கிட்ட அந்த கேண்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஆனால் என்கிட்ட அந்த எண்ணங்கள் வருது தெரியுதுல்ல, இந்த திரியில் இந்த நிமிஷம் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் வருது இல்லையா, அது வாசனையில் தான் வரும். நிறைய எண்ணங்கள் வெளியே இருக்கிற புலன் வழியாக வரலாம். அந்த புலன் வழியாக வந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாசனை. வெளியேந்து வர எண்ணங்கள் உங்களை வந்து சொல்லலாம் அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வெளியேந்து வருது, நமக்குள்ளே வந்து உள்ள எண்ணம் வந்துடுச்சு. ஆனால் வாசனை என்ன பண்ணோம், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த வாசனையை நம்ம செயல்படுத்திடுறோம். அது மறுபடியும் கர்மத்தை கொடுத்துரும், மறுபடியும் இன்னும் வாசனையை கொண்டாந்து போடும். இந்த மெழுகுவத்தி எப்போ அணைப்பது, மேலும் மேலும் வாசனையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இருக்கிற வாசனையை செலவு பண்ணும்போதே புது வாசனைகளும் போட்டு இருக்கும்போது மெழுகுவத்தி குறையவே மாட்டேங்குது. சரி, இதன் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் எவன் ஒருவன் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அவன் அயோக்கியராக்கள் இந்த சொல்ல பொய்ன்னு எடுத்துவான். அது வெறும் சப்தம்தான், அதில் அர்த்தம் கிடையாது. எங்கேயோ தூரத்துலேருந்து ஒருத்தன் சொல்கிறான், அதே தான் சொல்கிறான், ஆனால் காதில் வீடு உங்களுக்கு கையை காட்டிட்டு போகிறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோ கத்தனா பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுறீங்கல்ல. ஆனால் காதில் விழுந்து பொருள் படும்போது தானே உங்களுக்கு கோவம் வருது. அப்போ பொருள்படுத்துறது யார்? அப்போ வாசனைகளை பொருள்படுத்துகிறோம், அது ஒரு பொருளாக நினைக்கிறோம். அது பொய்ன்னு நினச்சிட்டோம்னா வெளியே இருக்கிற சொல்லு வந்து உண்மையாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாசனையை வந்து அதை பொருட்படுத்துவதில்லை. அது பேர் உதாசீனம்னு பேர். அதை பொருட்படுத்தினோம்னா அது ராகத்வேஷம்னு பேர். அது பாராட்டு மொழியாக இருந்ததுன்னா ஹா அப்படின்னு சொல்லுவான். அது அயோக்கிய ராஜ்கள் சொன்னது அது இந்த ஹிம்சை தரக்கூடிய நிந்தையாக இருந்ததுன்னா துவேஷம் வருது. இவன் ராகத்வேஷத்தை விட்டுட்டான்னா இந்த வாசனை என்ன பண்ணுன்னு சொல்லுவேன். அதனால தான் பகவான் பகவத்கீதை முழுக்க ராகத்வேஷத்தை வச்சு தான் கிளாஸ் எடுக்கிறார்.
கர்மயோகமே ராகத்வேஷத்தை ஒழிக்கிறதுக்கு தான், ஒழிக்கிறதுக்கு இல்லை, உதாசீனமாக இருக்கிறதுக்கு தான். நம்ம எத்தனையோ விஷயத்தில் உதாசீனமாக தான் இருக்கிறோம். எத்தனையோ எண்ணங்கள் வருது, அத்தனை நிறைவேற்றிடுறோமா? உதாசீனமாக தான் இருக்கும். கடமைன்னு வரும்போது ஒரு எண்ணம் வருது, உதாசீனப்படுத்திடுறல, அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் உதாசீனம் பண்ணுறதுல கெட்டிக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் திட்டும்போது மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இந்த பழக்கம்தான் நமக்கு வாசனையை ஷயம் பண்ண முடியும். வாசனைகள் வர்றதை நிறுத்த முடியாது. ஒன்று, இந்த பழைய வாசனை வர்றதுக்கு முன்னாடி புது வாசனையை நம்ம டெபாசிட் பண்ணணும். நல்ல சத்சங்கம், நல்ல கூட்டுறவு, நல்ல விஷயங்களே கேட்குறது, பக்தி விஷயத்தை ஈடுபடணும்னா மேலே மேலே என்ன போட்டோமோ அது தானே மேலே வரும். அது வேறு புண்ணியம் உள்ளது. புண்ணிய கர்மா முந்திக்கும் இல்லையா? இப்போ பாவ கர்மாவுக்கு உனக்கு டைம் தரேன் அப்படின்பாங்க. புண்ணியமே இல்லைன்னா தான் பாவம் வெளியே வரும். ஒருத்தன் புண்ணியத்தை இப்போ ஆகாமியத்தில் செய்துட்டே இருந்தால் வச்சுங்க, அதுதான் ஈஸ்வர பிரார்த்தனை, ஈஸ்வர பிரணிதானத்துவம் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். அவர் சாங்கியர் தான், அவர் யோகி தான். சாங்கியமே யோகியம் ஒன்று தான். அவங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை, பிரகிருதியாக எல்லாம் செய்யுதுன்னு சொல்கிறவங்க. ஆனால் பதஞ்சலி ஈஸ்வர பிரணிதானத்துவம் வேணும் அந்த சூத்திரத்தில் அவர் சொல்கிறார். சித்த விருத்தி நிரோதத்தில் இந்த சித்தத்தில் இருக்கின்ற வாசனை விருத்திகளை நீ அழிக்க வேண்டாம். ஈஸ்வர பிரணிதானத்துவம், ஈஸ்வரனை பணிவதனாலேயே புண்ணியங்கிற வாசனைகள்லாம் உள்ளே விழுந்து உனக்கு பழைய வாசனைகள் வெளிவருத அது அழிச்சிடுது. அப்புறம் இந்த ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இதை பொய்ன்னு காட்டிடுச்சு. இது இன்ஃபினிட்டுங்கிறது கூட நமக்கு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த எண்ணங்களெல்லாம் வரும்பொழுது அது ஈடேற்ற முடியாமல் நாம் விட்டுவிட்டால் அது கையறு நிலையாக மறைஞ்சு போயிடும். எத்தனையோ எண்ணங்கள் வந்துடுது, நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? உங்களுக்கு உணர்ச்சியை தூண்டுறது மட்டும் நிறைவேற்றுறீங்க. காமம் வந்துருச்சுன்னா அந்த வாசனையை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு அதை அனுபவிக்க ஓடிடுறோம். கர்ம வாசனை வந்துருச்சுன்னா அதை எப்படி நான் செய்கிறது, யாராகிட்ட தள்ளிடலாம் அப்படின்ட்டு அதை ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லக்கூடிய ஒதுக்கி தள்ளி அதை விடுறது இருக்கிறோம். இப்போ வாசனாச்சயம் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியுதில்ல, நம்ம என்ன எல்லா வாசனையும் விடணும். இது விடுறதுக்கு என்னங்க முடியாதா? எவன் ஒருவன் ஆசையற்றவனாக இருக்கிறானோ அவனுக்கு வாசனை என்ன செய்யும்? ஆசையற்றவனுக்கு வாசனை என்ன பண்ண முடியும்? எந்த வாசனை அவனை ஆசையை தூண்டும்? அவன் தான் ஆசையற்றவனாக இருக்கிறானே. எப்போ அவனுக்கு ஆசையற்றவனாக இருக்க முடியும்? அது ஞானத்தால் தான் முடியும். அதனால் 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தத்துவ ஞானம், தத்துவ தரிசனம், நித்தியத்துவ தத்துவ தரிசனம் அப்படின்னு பகவான் 18வது அத்தியாயத்தில் வரிசையாக சொல்கிறார். இன்னொன்று இந்த எண்ணங்களுடைய விருத்தியை பயனற்று போகிறது, அழிக்கிறது இல்லை, அது வேலிடேஷன் கொடுக்கறது இல்லை, அது முக்கியம் கொடுக்கறது இல்லை. போ அப்படின்னு, உனக்கு ஒரு கேடா, இது ஒரு ஆசையா, விட்டு தள்ளு அப்படின்னு. சரி போ சாப்பிட்டு விடி அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோலில் இருக்கணும். 2 முந்திரிப்பு சாப்பிட்டுட்டோன்னு வைங்க, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லணும். அப்போ வாசனைக்கு என்ன வேலை இருக்கும்? அது தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எஜமானன் நான் இல்லையா? இப்போ வாசனைகள் எஜமானன் அதை அங்கீகாரம் கொடுத்தாதான் அதுக்கு உண்மைத்தன்மை. அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா அவனுக்கு உண்மைத்தன்மைங்கிறது அவன் இருந்தும் இல்லாதவன் ஆயிடுறான். அப்போ மித்தியாத்துவம் வந்துடுது. இன்னொன்று மனோநாசம். எவன் ஒருவன் இந்த தத்துவ ஞானத்தில் வரானோ அவன் மனத்தில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள்லாம் அழிஞ்சிடும். அப்புறம் இந்த கர்த்தா போக்தா ஞாத்தா இந்த 3 விருத்திகளும் கூட நன்மை தேடி போகும். ஏற்கனவே எல்லாம் 3 இருக்குது. இப்போ அவன் ஞானத்தில் வரும்பொழுது அவன் கர்த்தாவாக இருக்குது, தொலைக்க வேண்டியிருக்குது சரீரம் இருக்கிறதுனால. ஞாத்தாவாக இருந்து ஆக வேண்டியிருக்குது, போக்தாவாக இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட கர்த்தாவாக இருப்பான்? பகவத் சேவைங்கிறதையும் குரு சேவையில் கர்த்தாவாக இருக்கிறான். ஞாத்தாவாக இருந்து என்ன பண்ண போகிறான்? எப்போவுமே இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுலையே அவன் இருக்கிறான். போக்தாவாக இருந்து என்ன பண்ணுறான்? இந்த ஞானம் கொடுக்குற கர்மத்திலேயே அவனுக்கு ஆனந்தம் இருக்குது. கர்மத்திலேயே ஆனந்தம் பெறுவன் இருக்கிறான் இல்லையா? இப்போ ஆஸ் எ கர்த்தா இஸ் கண்டென்டட், ஆஸ் எ போக்தா இஸ் கண்டென்டட், ஆஸ் எ ஞாத்தா இஸ் கண்டென்டட். 3 வகையிலும் அவனுக்கு திருப்தி இருப்பதனால அவனுக்கு மனோநாசம் ஏற்படுது.
அவன் மனசு இனிமேல் இந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ ஞாத்திருத்துவ காரியங்களில் ஈடுபடுவதில்லை. ஈடுபட்டாலும் அது எப்பவுமே சுப இச்சான்னு சொல்கிறோம். அவனுக்கு ஆசை இருக்கும், அது ரொம்ப சுபமான இச்சையாக இருக்கும். அவன் அவன் கர்மங்களெல்லாம் ஹிம்சை இல்லாமல் இதமாக இருக்கும் எல்லாருக்கும். அவன் அப்படிப்பட்டவன் ஒரு காரியம் செய்கிறான்னா அதுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவன் ஏதாவது பேசினான்னு வைங்க கர்த்தாவா, அது பயனுள்ளதாக இருக்கும். அவன் எதுவும் அனுபவிச்சான்னா அது நன்மை தருவதாக இருக்கும். அவனுக்கு நன்மை தருவதாகவும் இருக்கும். நான் ஒன்று அனுபவிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நன்மை தருந்ததுன்னா நான் போக்தாவாக இருந்து தப்பு இல்லை. எனக்கு துன்பமோ அஞ்ஞானத்தை விருத்தியோ கொடுத்ததுன்னா அது உண்மையை பந்தப்படுத்தும். எவன் ஒருவன் இந்த போக்திருத்தத்திலிருந்து பந்தத்தில் விடுபட்டு கிடைச்சதை அனுபவிக்கிறான், எதிர்ச்சாலாப சந்துஷ்டக, எதிர்ச்சையாக ஏதாவது கிடைச்சா என்ஜாய் பண்ணிக்கிறான். இவனாக தேடி போய் போகிறதில்ல, இவனாக தேடியதும் அனுபவிக்கிறதில்ல. இருக்கிறோம், பெல் அடிக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க, எதிர்ச்சாலாப சந்துஷ்டக. நமக்கு தெரியுமா இன்னைக்கு மிக்சர் கொடுப்பாங்கன்னு, குலோப் ஜாமுன் கூட கொடுக்கலாம், ராத்திரி என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த நம்ம இன்ப அனுபவம் இதில் போயிட்டோம். இதுக்கு ஆசைப்பட்டோமா? ஆசைப்படாமலே இன்பம் வருதில்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசைப்பட்டு தான், ஆசையே இல்லைன்னா இன்பமே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஞானிகளுக்கு ஆசை இல்லை, அதனால் பாவம் அவங்க இன்பமே இல்லாமல் இப்போவும் வாடிய முகமாக இருக்கிறாங்க. பாவம் வீட்டில் துரத்திட்டாங்க, ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுருது, பேங்க் திவால் ஆகி வச்சு போட்டிருக்கு, அவர் காவி போட்டுக்கிட்டு இருக்கிறார், ஆசையை விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஞானிகள் அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாகவும், உலகத்திலேருந்து ஒதுக்கப்பட்டவங்களாகவும், பயனற்ற காரியம் இல்லாத லாய்க்கே இல்லாதவங்க மாதிரியோ, பிழைக்க தெரியாதவங்க மாதிரியோ, தண்டசோறு மாதிரியோ, அப்படி தான் ஞானிகளை நினைக்கிறாங்க. அவன் எதிர்ச்சாலாப சந்துஷ்டக, அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் ஒரு நிறைவான மனசில். அந்த ஆசையின்மை அதுதான் மனோநாசம். ஆசையில் தொடங்கடம் வாசனை, அதை நாசம் பண்ணுறது நம்முடைய இஷ்டம். இந்த ரெண்டுமே சமகாலத்தில் நடக்கும். இதுவும் அதுவும் ரிலேட்டட் தான். இது எதனால் நடக்கும்னா தத்துவ ஞானத்தினால் நடக்கும். நான் யார், நான் யார்னா நான் ஞாத்தாவும் இல்லை, கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல என்ற அறிவினால் ஞாத்தாவாக, கர்த்தாவாக, போக்தாவாக இருந்து கொண்டிருப்பவன். அவங்ககிட்ட விவகாரம் இருப்பவன். ஆனால் பிராதிபாசியும் இருக்காங்க, அந்த அத்தியாசம் இருக்காங்க. பிராதிபாசியெல்லாம் அத்தியாசம் இருக்குது. ஒன்றை இன்னொன்றாக பார்த்தல். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிதுங்களா? வாசனா சாயத்துக்கும் மனோநாசத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா சார், இல்லை மைல்டு டிஃப்ரென்ஸ் தான்? வாசனைகள் எல்லாம் உள்ளேருந்து வருது, மனோநாசத்துக்கு வெளியேந்து வருது. வெளியேந்து வருகின்ற தூண்டுதல்களை செவிமடுக்காமல் பொருட்படுத்தாமல் இருப்பது மனோநாசம். வாசனாச்சயங்கிறது உள்ளேந்து வருகின்ற தூண்டுதல்களை நாம் பயன்படுத்தாமல் இருப்பது. புறத்தூண்டுகள் மனோநாசம், அகத்தூண்டு நம்முடைய வாசனாச்சயம். ஞானி யாராலும் தூண்டப்படுவதில்லை, தன்னாலும் தூண்டப்படுவதில்லை, யாராலும் ஏவல்படுவதில்லை. நீங்கள் முதிர்ச்சி அடைஞ்ச ஞானி ஆகிட்டீங்களா, நாம் விடுபட்டுட்டோமா அப்படின்னா உங்களை தூண்டுறதுக்கும் ஏவல் விடுவதுக்கும் இருக்கிறாங்களா யாராவது? இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஒரு மாட்டியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஆஃபீஸில் பேங்க்கில் வேலை செய்யுங்கன்னா உங்களை ஏவுவாங்க, யாராவது தூண்டுவாங்க. அப்போ ஞானி என்ன பண்ணுவான்? பேங்க்கில் வேலை செய்யக்கூடாதா? அவனுடைய தூண்டலும் ஏவலும் அவன் இஷ்டம். அவன் தன் தூண்டுதலால் செய்கிறான், தன்னை ஏவி செய்கிறான். இந்த தூண்டுதலும் ஏவலும் தன்கிட்டேருந்து வரணும். இன்னொருத்தர்கிட்ட வந்ததுன்னா நம்ம பந்தப்பட்டிருக்கோம். இப்போ என்கிட்டேருந்து வருதுன்னு வைங்க, ஒரு ஞானி இருக்கிறான், அவன் எதனால் தூண்டப்படுவான்? அவன் செய்கிற காரியம் ஒரு தூண்டுதல் தான் வரும், அது அவனுடைய தூண்டுதலாக. சங்கரருக்குள்ளேருந்து ஒரு தூண்டுதல் வருது, இந்த பாஷ்யெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாஷ்யத்தை அவர் எழுதி முடிச்சிட்டார். முதல்ல எழுதுனது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதின பிறகு அவர் யார் தூண்டுதலாக இருந்தது? அவங்களுடைய கோவிந்த பாதர் தான் அவர் சொல்கிறார், நீ இதை நீ செய்தாகணும் அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்துக்கிட்டு அவர் அதை செய்து முடிக்கிறார். இப்போ வியாசரே வந்தார்,
ஒரு கிழமை வேஷத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் குருநாதர் அவங்க ஸ்டூடெண்ட் அந்த ஆனந்தகிரி பத்மபாதெல்லாம் அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ வியாசரை கேட்குறாரு, இன்னும் நீ பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதுறியாமல் இந்த சூத்திரத்துக்கு விளக்கம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவர் கரெக்டாக சொல்கிறார். சொல்லி முடித்த பிறகு அந்த பத்மபாதர் சொல்கிறாரு, இது வந்திருக்கிற ஒரு வியாசர்னு தெரியுது, கேள்வி பார்த்தா அப்படி தான் இருக்குது, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருந்தா எங்களுக்கு கதி என்ன ஆகும் அப்படின்னா வியாசர் சொல்கிறாரு, உன்னுடைய ஒர்க்கு வந்து பிரசாதம், உன்னுடைய பாஷ்யம் வந்து கம்பீரம்ங்கிற அது 2 வார்த்தை சொல்கிறார். உன்னுடைய பாஷ்யம் வந்து பிரசாதம், பிரசாதம் இட் எக்ஸ்பவுண்ட்ஸ், நான் சொல்ல நினச்ச அத்தனை நீ விளக்கிட்ட, ஆனால் இது கம்பீரம், ஆழம் காண முடியாத விஷயம் இருக்குது. எனது கூட ஆழம் காணாமல் இருக்குது, அது உன்னுடைய விளக்கமும் இன்னும் ஆழம் காண முடியாத கம்பீரம். கம்பீரம்னா ஆழம் காண முடியாதுன்னு அர்த்தம். இம்மெஷரபிள், அளவிட முடியாததுன்னு. அப்படி சொல்லும் பொழுது யார் தூண்டுதல் அவர் செய்தார்? அதுக்கப்புறம் அவர் மற்ற உபநிஷத்துக்கெல்லாம் எழுதினார், பகவத்கீதைக்கு எழுதுகிறார், விஷ்ணு சகஸ்ரநாமம் எழுதியிருக்கிறார், பல நூல்கள் விவேக சூடாமணி எழுதினார், நிறைய புக்கை அவருக்கு மேலே அஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் தயானந்த சரஸ்வதி கரெக்டாக சொல்கிறது உபதேச சாகஸ்டி அவர் எழுதினார். ஏன்னா அவர் அந்த ஸ்டைல் அவருக்கு தெரியுது. நான் அந்த பாஷ்யத்தை படித்து பார்க்கும்போது சங்கரோட பாஷ்யம் எப்படி இருக்கும்னு தெரியுது எனக்கு. அது இடைச்சர்கள் என்னென்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதை நம்ம விட்டுடலாம். கனகதாரா தோத்திரம்லாம் அவர் தான் எழுதினாருன்னு யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் கதைகளில் உள்ள வந்திருக்கலாம். சங்கரர் யார் தூண்டுதலும் இல்லாமல், யார் ஏவலும் இல்லாமல் அவர் தன் காரியத்தை செய்தார். அப்போ தான் அவன் தனக்கு தானே எஜமானனாக இருக்கிறான். நாம் பந்தப்பட்டுட்டோம்னா வில் பி கான்ஸ்டன்ட்லி ஒவ்வொருத்தரும் நம்ம தூண்டி ஏவல் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வருதுன்னு பாருங்கள். மற்றவங்க தூண்டலாம், ஆனால் அது ஒன்று சம்மதமாக தூண்டுறதுனால செய்கிறீங்களா, உங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு இந்த ஸ்வதர்மங்கிறது இருக்குதான்னு பாருங்கள். இருந்ததுன்னா புறத்தூண்டுதல் ஒரு வந்து ப்ரிடெக்ஸ்ட் தான், அது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குது. ஆனால் இவர் வந்து தூண்டுறதுனால வேலை வாங்கலை யாரும், நம்மளை வேலை வாங்கலை யாரும். நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன், சில பேர் கேட்கிறார்கள், அதை நான் செய்கிறேன். இப்போ ஞானியினுடைய வாழ்க்கை ஞானத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னா, ஒன்று பர இச்சா, மற்றவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தூண்டுதலுக்கு செய்வார். அதனால் ஏறி செய்கிறதில்ல, கூலிக்கு வேலை செய்கிறதில்ல. பர இச்சா. அனிச்சா, எந்த இச்சையும் கிடையாது. ஆனால் அந்த பிராரப்தம் ஏதோ விட்டுருக்குது பாருங்கள். அவர் பல்வலி, கேன்சரு, ஸ்டூடெண்ட்டு வருவாங்க போவாங்க, அது வந்து அனிச்சா. இன்னொன்று சுய இச்சா. அந்த வாழ்க்கை முழுக்க அவன் பர இச்சாவிலும் அனிச்சாவிலையும் சுய இச்சாவிலும் வாழ்வான். இது 3 இருக்கலாம். சங்கரர் போன்றவங்கெல்லாம் பர இச்சாவில் எல்லாம் கேட்டுக்கிறதுனால அவங்க செய்யப்பட்டுருக்குறாங்க. நான் நிறைய புக்கு எழுதியிருக்கேன்னா அது சுய இச்சாவில் தான், என்னை யாரும் கேட்கல. நான் இப்படி வாழணும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன். அனிச்சாங்கிறவங்க இது 2மே செய்யறதில்லை, கட்டை மாதிரி கிடப்பாங்க. யார்? ரமணர் மாதிரி. ரமணருக்கு எந்த இச்சையும் கிடையாது, உபதேசம் பண்ணணும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டு வரணுன்னு கூப்பிடல, வராங்க போகிறாங்க. பிராரப்தம் என்ன விட்டுதோ அப்படி இருந்துட்டார். அவருக்கு கொடுத்தது அன்னன்னைக்கு என்ன கிடைச்சா சாப்பிட்டாரு. கேன்சர் வருது, டாக்டர் ட்ரீட் பண்ணுறாங்க, பிழைக்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் நடக்குது. அதில் பர இச்சாவும் இல்லை, சுய இச்சாவும் இல்லை. அப்பப்போ யாராவது ஒருத்தர் வந்து இதை செய்யுங்க சுவாமி, இதை செய்யுங்க சுவாமின்னு அவர் சொல்லும் பொழுது அவங்கள பேசுனதை யாரோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் கைவாதம் கொஞ்சம் எழுதியிருக்கிறார். பகவத்கீதை கூட அவர் உரை எழுதியிருக்கிறார், குறிப்பிட்ட ஸ்லோகத்துக்கு மட்டும். நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்குது. இப்போ 3 விதமான வாழ்க்கை இருக்கிறதுனால நம்ம எப்படி வாழ போகிறோங்கிறது ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சொல்லுங்கள் சார். இப்போ வேதவியாசருடைய காலம் வந்து மகாபாரத காலம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது நம்ம ஆதிசங்கரருடைய பீரியட் வந்து 2000 இயர்ஸ் பேக்கு. அது கொஞ்சம் 100-200 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம், அது இது டிபேட்டில் இருக்குது. இப்போ அப்படி இருக்கிறப்ப வேதவியாசர் மறுபடியும் சங்கரருக்கு காட்சி கொடுத்தாருன்னா, அப்புறம் அவர் வந்து ஞானி மறுபடியும் பிறக்கிறாருன்னு தான் அர்த்தம், இல்லை அவருடைய மனசுக்கு மட்டும் தோன்றினாருன்னு அர்த்தமா, எப்படி எடுத்துக்கிறது சார்? இந்த தகவலெல்லாம் 3 விதமான மக்களுக்கு போகுது. அதம அதிகாரி,
மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. நீங்கள் உத்தம அதிகாரி இந்த கேள்வி கேட்குறீங்க. அதம அதிகாரிக்கு கேள்வி கேட்க மாட்டான். 5000 வருஷம் அவங்களாம் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு முடியாதான்னு அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பாதராயனர், அவர் விஷ்ணுடைய அவதாரம், இவர் சங்கரர் சாட்சாத் சங்கர அவதாரம். அவங்க பூமியில் நாடகம் போடுறதுக்கு நமக்கு என்ன சொல்லணுமா? 5000 வருஷம் என்ன இப்போ கூட வருவாங்க. இங்கே சங்கரர் வந்து வேஷம் போடலன்னு சொல்ல முடியுமா என்ன? வியாசர் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? இருக்கலாம். அந்த பரமேஸ்வரன் எப்போ வேணால் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். தயானந்த சரசு ஒரு அவதாரமாக இருக்கலாம். அது குறிப்பிட்ட பிறந்ததுலேருந்தே இருந்தால் தான் அவதாரம்னு அர்த்தமானே. சாதாரண ஒரு பைலட்டாக இருந்தவர் நடராஜன் அவருடைய பேர், அப்புறம் தயானந்தான் பேர் மாற்றிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் அவதாரம் உள்ளே வரலாம்ல, அது ஆவேசம்னு சொல்கிறோம். நரசிம்ம அவதாரம் மாதிரி ஒரு ஆவேச அவதாரமாக வரலாம், அது பரிபூர்ண அவதாரம். சங்கரன் மாதிரி குழந்தையிலேருந்தே இருக்கலாம். எப்போவுமே அவதாரங்கள் ஈஸ்வரன் குரு ரூபமாக வருவான். குரு சாட்சாத் பரபிரம்மம். அதனால் அவர் எப்போ உள்ளே வராரு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ வியாசர் அதம அதிகாரிகளுக்கு இந்த கேள்வியே வராது, அவங்க எடுத்துக்கிறாங்க. உத்தம அதிகாரி கேட்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்துக்கு சிலதெல்லாம் சொல்கிறதுக்காக வேண்டி நாம் சில கதையில் எழுதி வச்சுருக்கோம். யார் கண்டா வியாசர் தான் வந்தாரா? நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் உண்மையாக இருக்க முடியும். அப்போ வியாசர் எப்படி வந்தார்னா அதுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் வரக்கூடாது? இங்கே ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு இருக்கிறாங்களான்னு நம்முடைய ஆட்டிடியூட் தானே. ஜீவத்துவ ஆட்டிடியூடில் நம்ம ஜீவனாக இருக்கிறோம். நம்ம ஜீவத்தை விட்டுட்டோம்னா ஈஸ்வராவை ஈஸ்வரனாக இருக்கிறோம். ஈஸ்வரன் தான் சொல்லுவாங்க. அந்த வியாசரை எப்பவுமே இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். எந்த வழியாக இருக்கிறாருன்னா யார் வழியாக தான் இந்த தத்துவமசி புரியுது, யாரெல்லாம் அவருடைய விவேக சூடாமை படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பஜகோபம் சொல்கிறாரோ அவங்களுடைய புத்தியில் அவர் இருக்கிறார். அப்படி யாரோ ஒரு தாத்தா வழியில் அவர் புத்தியில் வியாசர் வந்திருக்கலாம்ல, அது மாதிரி ஆவேசன்னு வச்சுக்கலேன். சார் இப்போது ஒருத்தருக்கு ஒரு கோமா ஸ்டேஜ் ஆகிடுது. அந்த கோமா ஸ்டேஜில் பிரெயின் டெத்துங்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து நானுங்கிற உணர்வே இல்லை. ஆனால் அவருக்கு வந்து கான்ஷியஸ் இருக்குங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போது அந்த கோமா ஸ்டேஜில் வந்து நான் இருக்குமா இருக்காதா? அப்போ மனதினுடைய நிலை என்ன? இங்கே நம்ம வரைஞ்சோம் இல்லையா, கர்த்தா போக்தா ஞாத்தா, அவன் தான் இல்லை. அகம்பிருத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அகம்பிருத்தி நானுங்கிற கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கும். எப்போ சூக்ஷ்ம சரீரம் தானே நான். சரி. அந்த சூக்ஷ்ம சரீரம் உடம்புல இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம். வெளியே. இப்போ நிறைய கோமா பீப்புளுக்கு சூக்ஷ்ம சரீரம் உடம்பு விட்டு வெளியே போயிடுது. ஒரு நாடி மட்டும் உடம்போட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த உடம்புடைய இந்த வியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பிராணனை மட்டும் வச்சுட்டு அந்த பாடியை மெயின்டைன் பண்ணும். அந்த வியானங்கிற பிராணன் மட்டும் ஒரு கம்பி வழியாக ஒரு நாடி வழியாக இருக்கும். அந்த சரீரம் பக்கத்தில் தான் இருக்கும். நான் வெளியில் இருக்கும், சரீரம் வெளியே இருக்கும். இல்லை நான் சூக்ஷ்ம சரீரம் நான், அதான் சூக்ஷ்ம சரீரம் நான் தானே. அவர் வெளியே தான் இருப்பார், ஆனால் கையறு நிலையில் இருப்பார். ஏதோ சொல்ல வருவார். இந்த வியான விருத்தியில் போய் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஓகே. மற்ற பிராணனும் உள்ளே போகணும் இல்லை. அந்த நாடிகளெல்லாம் அவருக்கு கனெக்ஷன் இல்லை. ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த ப்ரீத்திங், சர்க்குலேஷன், அந்த டிஃபிகேஷன், டைஜஷன், இதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஞான கர்ம போக விருத்திகள் இந்த மூளைக்குள்ளே நடக்காது. அந்த மூளை சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா விருத்தி நடக்கிறது இங்கே சூக்ஷ்ம சரீரத்தில். இப்போ மூளைக்குள்ள ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த விருத்திகள் இதில் தெரியும். சூக்ஷ்ம சரீரத்தில் தான் விருத்தி நடக்குது. ஆனால் ஸ்தூல சரீரத்தில் நம்ம மூளையில் எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஸ்பார்க்ஸ் ஆஃப் லைட்டை பார்க்கலாம். நம்ம சயின்டிஸ்ட்லாம் அந்த மூளையில் இருக்கிற ஸ்பார்க் ஆஃப் லைட்டை மட்டும் பார்த்துட்டு இங்கே தான் மனம் இருக்குதுங்கிறாங்க. அப்புறம் செல்ஃபோனில் இங்கே தான் அவர் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் வீடியோ சேட்டில் எங்கே இருக்கிறார்? ஸ்க்ரீனில் தெரியறதுனால இங்கே இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறது இங்கே வெளிப்படும் இல்லையா? அப்போது சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது ஸ்தூலத்தில் வெளிப்படும். ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால அங்கேயே நடக்கிற மாதிரி தெரியுது. அது விலகி போயிடும். பல பேர் இந்த மாதிரி உடலை விட்டு கோமாவில் வெளியே போனவங்கள சரியான முறையில் அவங்களுக்கு உதவி செய்தோம்னா உள்ளே வந்துடுவாங்க. அது எப்படி சார் உதவி பண்ணுறது? அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த ஸ்தூல கண், ஸ்தூல காது எதுவும் இல்லாதனால நம்ம சொல்கிறது கேட்குறதில்ல.
அவங்களுக்கு பார்க்க முடியல, கும்மிரட்டில் இருக்கிறாங்க, உடம்பை விட்டு வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த கோலகம் இல்லையே. இப்போ நம்ம பேசுகிறது காதில் கேட்காதில்ல. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? கன்ஃபியூஸில் இருப்பாங்க. நம்மளே ஒரு இருட்டு அறையில் எதுவும் தொட முடியல, ஸ்பரிசம் இல்லை, ஸ்மெல் இல்லை, காதில் சப்தமும் கேட்க மாட்டேங்குது, ஒரே ஒரு சைலன்ஸில் இருக்கணும். நீங்கள் தலைக்கீழ இருக்கீங்களா, நேராக இருக்கீங்களா, படுத்துருக்கீங்களா, எங்கே என் உடம்பு இருக்குதுன்னு தெரியுமா, நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்ததுன்னு தெரியுமா? இதுதான் கோமா பேஷண்ட் நிலை. தெய்வாதீனமாக சில பேர் உடம்புக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விருத்திகள் டெவலப் ஆகுது. அந்தந்த கோலகத்தில் அந்த இந்திரியங்கள் போய் பொருந்த உடனே கொஞ்சமாக கண்ணு தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சமாக காது தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணும். தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் ரேடியோ கேரளாவில் காலேஜில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதேமாரி ப்ராப்ளம் வரும். இதுமாரி அன்கான்ஷியஸாக திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒரு 3 நாள் இருக்கலாம், இல்லை 6 நாள் இருக்கலாம், 1 மாதம் கூட வந்திருக்கிறாங்க. அவங்க எனக்கு தெரியும், வித்தின் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேயே நான் பார்த்துருக்குறேன். 6 மாதம் கூட ஒரு தடவை ஆக்சிடென்ட்டில் கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் திரும்பி நார்மலாக இருப்பாங்க. கேரளாவில் ஒரு நர்ஸு 30 வருஷமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க உடனே 6 மாதம் 3 மாதத்தில் வந்துடுறாங்க. அதே நார்மலாக டியூட்டிக்கும் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நாமெல்லாம் 12 ஹவர்ஸில் வந்துடுறோம். தினம் தூங்கிட்டு தூக்கத்தில் நம்ம வெளியே போயிட்டு தான் வரோம் சில நேரங்களில்.